ஓம் சாந்தி 17/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன் பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உயர்ந்தவர்களாக ஆக வேண்டுமெனில் தனது கணக்கு வழக்குகளை தினமும் பார்க்க வேண்டும். டெய்லியுமே கணக்கு வழக்கு, அந்த கடைக்காரங்களாம் பாருங்க, எவ்வளோ வரவு, எவ்வளோ செலவு, இன்னைக்கு எவ்வளோ காசு வந்தது, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ முதல் போட்டோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி டெய்லியுமே எவ்வளோ நேரம் பாபா நினச்சேன், எவ்வளோ நேரம் முரளி கேட்டேன், இந்த முழு நாளும் நான் என்னென்ன செஞ்சேன்றத உங்களை நீங்களே பாருங்கள். ஏன்னா மற்றவங்களாம் பார்க்க முடியாது, நாமளே தான் உள்நோக்கு முகமாக இருந்து நம்ம தான் நம்மளை பார்க்க முடியும். கடவுள் மேலே இருந்து பார்த்துட்ருக்காரு, ஆனால் நம்ம வந்து நம்மளை செக் பண்ணாதான் நம்ம என்ன செய்கிறோன்றது நமக்கே தெரியும். அதனால் டெய்லி கணக்கு வழக்க பார்க்கணும், அப்போ தான் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். எந்த கர்மேந்திரம் ஏமாற்றி விடக்கூடாது. நம்ம வந்து நம்மளை ஏமாத்துறது வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து ஏமாற்ற மாட்டாங்க, நம்ம கூடவே இருக்குது இல்லையா அந்த உடல். இந்த உடலில் இருக்கிற அந்த கர்மேந்திரியம் தான் நம்மளை ஏமாத்துறது. கண்கள் அதிகம் ஏமாற்றக்கூடியதுன்றாரு. கண்ணு தான் ஏமாத்துது, இதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்ட்டு பாபா சொல்றார். கண்ணு தானே எல்லாத்தையும் பார்க்குது, இதை பாரு அதை பாருன்னு சொல்லுது. பாபாவை பார்க்காம வேற எதையாவது நம்ம வந்து அந்த ஸ்தூல கண் மூலமா இங்க இருக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு பாபாவை நினைக்காம, பாபாவை பார்க்காம அந்த விஷயங்களை, அந்த உடம்பெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த நம்ம பாபா ஆத்மாவா நினைக்க சொல்லி ஆத்மாவை பார்க்க சொல்றாரு. ஆனா நம்ம வந்து எப்பயும் போல வாழற மாதிரி எல்லாரையும் உடம்பா பார்க்கறது, டிவியில நாடகம் பார்க்கறது எல்லாமே வந்து பாபாவை நினைக்காம நம்ம செய்யற செயல் தான். அதை கண்ணு தான் ஏமாத்துதுன்றாரு. மனசு சொல்லுது, கண்ணு செய்யுது. அப்ப கண்ணு அதிகம் ஏமாற்றக்கூடியதுன்றாரு. இது நமக்கு தெரியாமலே நம்ம நிறைய தவறு பண்ணியிருக்கோம். நம்ம மாயா கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால இதை வந்து செக் பண்ணுங்க, இதை பாதுகாப்பாக தன் வசத்தில் வச்சுக்கங்கன்றாரு. அப்புறம் ஏமாந்துட்டான்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு இப்பயே சொல்றாரு. கேள்வி: அனைத்தையும் விட மிக கெட்ட பழக்கம் எது? அதுல இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான உபாயம் என்ன? பதில் சொல்றாரு, நாக்கிற்கு அடிமையாவது ருசி. ருசி தான். நம்ம அந்த சாப்பாட்டுக்கு அடிமையாகிறோம் இல்லையா, ருசி கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதுதான் வந்து அனைத்தையும் மிக கெட்ட பழக்கமாகும்ட்டு பாபா சொல்றாரு. ஏதாவது நல்ல பொருளை பார்த்து விட்டால் மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுகின்றனர் சொல்றாரு. அதாவது ஏதாவது ஒரு சமைக்கிறாங்கன்னா அதை அவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம எடுத்து சாப்பிடணும். நம்மளே போயிட்டு மறைச்சு எடுத்து சாப்பிட்றது அது திருட்டு பழக்கம்ன்றாரு. மறைப்பது என்பது திருட்டாகும். திருட்டு என்ற மாயையும் பலரது நாக்கு காதை பிடித்து விடுகிறதுன்றாரு. இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் என்னவெனில், எங்காவது புத்தி செல்கிறது எனில் தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்போ நம்ம ஏதாவது தப்பு செய்யறோம்னா இங்கே நம்ம வந்து தண்டனை கொடுத்துக்கணுன்றாரு. ஏன்னா அந்த தவறு வந்து என்ன ஆயிடும்னா, ஒரு நாளைக்கு சின்ன தவறு தானே செய்வோம், அப்புறம் 2வது நாள் இன்னும் கொஞ்சம் பெருசா செய்வோம், அப்புறம் அதே மாதிரி அது வந்து தவறுன்னு தெரியாத வரைக்கும் அது பெருசாயிட்டே போகும். அதனால பாபாட்ட லெட்டர் எழுதணும், அப்புறம் நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கணும். நம்ம வந்து இது மாதிரி திருடிட்டோம் எடுத்து சாப்பிட்டுட்டோம்னா மறுநாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, உண்ணாவிரதம் மாதிரி சாப்பிடக்கூடாது, வாய்க்கு தண்டனை கொடுத்துடணும். நீ ஒன்னால தான் நான் தப்பு பண்ணேன், அதனால நீ வந்து சாப்பிடாத, எதுவும் உனக்கு கிடையாது, சாப்பாடு கிடையாதுன்ட்டு ஏதாவது தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும்ன்றாரு. அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு, கெட்ட பழக்கங்களை நீக்குவதற்காக தன்னை அதிகமாக நிந்தித்து கொள்ளுங்கள்ன்றாரு. இந்த மாதிரி பழக்கம்லாம் நமக்கு இருந்தால் நம்ம எப்படி போய் தேவதையாகிறது, லட்சுமி நாராயணன் ஆகணும்னா இந்த பழக்கம்லாம் இருந்தால் நம்மளால ஆக முடியாது இல்லையா. அதனால உங்களை நீங்களே திட்டிக்காங்க, நிந்தித்து கொள்ளுங்கள்ன்ற. தேவதையா கூட ஆக முடியாது, சாதாரண அங்க இருக்கிற வேலைக்காரங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க சொர்க்கத்துல. அதனால அங்க போய் சொர்க்கத்துக்கு போனோம்னா இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நீக்கணும். அதனால நீங்க வந்து உங்களை நீங்களே திட்டிக்கங்க, இல்ல உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்காங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. இங்க வந்தாலே நம்மள ஃபர்ஸ்ட் பாபா அதான் கேட்பாரு, இப்ப உடல் உணர்வுல இருக்கீங்களா இல்ல ஆத்ம உணர்வுல உட்காந்துருக்கீங்களா, ஒவ்வொரு விஷயமும் தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டி இருக்கிறதுன்றாரு. எல்லாத்தையும் நமக்கு நாமே கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம தான் அரை கல்பமா தலைகீழா தொங்கிட்டோம் இல்லையா. எங்கேயாவது நம்ம ஆத்மா தானே, நம்ம ஒரு உயிர் தானே, நம்ம போய் இந்த உடல் நினைச்சிட்டு இருக்கிறோமே, தலைக்கீழா தான் தொங்கிட்டு இருக்கிறோம். அதனால கேட்க வேண்டியதா இருக்கின்றார். நான் ஆத்மா அபிமானியாகி அமர்ந்திருக்கிறேனா மற்றும் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறேனான்னு உங்களை நீங்களே கேளுங்கன்றாரு. சிவசக்தி பாண்டவ சேனை என்றும் பாடப்பட்டிருக்கிறது. சிவபாபாவின் சேனை அமர்ந்திருக்கிறது அல்லவா. இப்ப சிவசக்தி பாண்டவ சேனை, அதாவது சிவன் மூலமா ஞானம் அடைஞ்சவங்க பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்காங்க. சக்தி பாண்டவ சேனைன்ட்டு பாடப்பட்டு கூட இருக்கிறது. குமாரிகள் சிவபாபாவின் சேனை அமர்ந்திருக்கிறது அல்லவா. அந்த உலகாய சேனையில் இளைஞர்கள் மட்டுமே இருப்பாங்க, வயோதிகர்கள் அல்ல குழந்தைகள்லாம் இருக்க மாட்டாங்க. இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா வயசானவங்க, சின்ன பசங்க,
எல்லாருமே இருப்பாங்க. இந்த சேனையில் வயோதிகர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் போன்ற அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். அது சிவபாபாவுடைய சேனைன்றாரு. இது மாயாவை வெல்வதற்கான சேனையாகும்ன்றாரு. அங்க பாருங்க, வெளியில மற்ற நாடை வெல்வதற்கெல்லாம் போருக்கு போறாங்க. ஆனா இங்க பாபா வந்து நம்மள 5 விகாரத்தை வெல்வதற்கான சேனையை வந்து தயாரிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொருவரும் மாயாவை வென்று தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாரும் ஆத்மாக்கள், நம்ம எல்லாரும் மாயாவை வென்று இந்த உடல் உணர்வுல இருக்கிறதுல அந்த டோட்டலா அந்த உடல் உணர்வே விடணும், அசரீரி நிலை அடையணும். இந்த உடம்பு தானே நம்மள பயன்படுத்துது. இந்த பய விகாரம், இந்த எல்லா கவலை, பயம் இதெல்லாம் எதனால வருதுன்னா இந்த உடல் உணர்வுனாலதான் வருது. அந்த டோட்டலா அந்த உடல் உணர்வே விட்டுட்டீங்கன்னா, ஆத்ம உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா மாயாவை வெற்றி அடைஞ்சிடலாம். இப்ப மாயா வென்றாதான் பாபாட்ட இருந்து ஆசி கிடைக்கும். மாயை மிகவும் பிரபலமானதுன்றாரு என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அது பிரபலமானது தான், அது ஏமாத்துது தான். என்னதான் நம்ம பாபா குழந்தை ஆனாலும் எல்லா பலகீனமும் இருக்குதானே நமக்கு. ஒன்னொன்னாதான் போயிட்டு இருக்குது. பொறுமையா ஸ்ரீமத் படி நடக்க நடக்க தான் எல்லாமே போகுது. கர்மேந்திரியங்கள் தான் அனைத்தையும் விட அதிக ஏமாத்துதுன்னு சொல்லிட்டார் பாபா. கர்மேந்திரியங்கள்ன்றது கர்மா செய்யறதுக்காக பாபா இந்த இந்திரியங்களை கொடுத்துருக்குறாரு. அதுதான் உடல். அந்த உடல்ல இருக்கிற அந்த கண்ணு, காது, மூக்கு, கை, காலு, இது எல்லாம் ஏமாத்துதுன்றாரு, அதிகம் ஏமாத்துதுன்றாரு. இதெல்லாம் பிரஜைகள், ஆத்மாவுடைய பிரஜைகள். ஆத்மாவுடைய மந்திரி வந்து மனசு, புத்தி. இந்த மந்திரி பிரஜை எல்லாம் அதிர்ஷ்டத்துக்கு ஆடுது. பிரஜைகளோட ராஜ்யம் நடக்குது. ஆத்மா வந்து அடிமையாகி உட்காந்துருக்குது. அதனாலதான் இப்ப நம்ம வந்து கலியுகத்துல இருக்கிறோம். ஏன்னா இப்ப பிரஜைகளின் ராஜ்யம் தான், வெளியிலயும் பிரஜைகளின் ராஜ்யம், இங்க வந்து உடல்ல இருக்கிற ஆத்மாவும் அடிமையா உட்காந்துருக்கு. ஆத்மாவுக்கும் பிரஜைகளோட ஆட்சி தான் நடக்குது. ஆத்மா அடிமையாகி உட்காந்துருக்கு. அதனால கலியுகத்துல இருக்கிறோம். ஆத்மா ராஜாவானா தானே சத்தியுகத்துக்கு போக முடியும். அதனால உங்களை பாருங்க, உங்களை அடிமையாக்கி உட்கார வச்சிருக்கு ஆத்மாவை அந்த கர்மேந்திரியங்கள் ஏமாத்துது. நீங்க ஏன் ஏமாந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இன்று எந்த கர்மேந்திரம் ஏமாற்றியது என்பதை சார்ட்டில் எழுதுங்க. டெய்லியுமே நோட்டு போடுங்க, போட்டு எழுதுங்க. தர்பார் கூட்டுங்க, கூண்டுல நிக்க வைங்க. கண் என்ன பண்ணுச்சு கால்ல இருந்து எழுதுங்க. என்ன பண்ணீங்க, கண்ணால என்ன பார்த்தீங்க எழுதுங்க. காதால என்ன கேட்டீங்க, யார்கிட்ட பேசுனீங்க, அவங்க யாரை பத்தி பேசுனாங்க, நீங்க என்ன பதிலுக்கு பேசுனீங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. வாய், வாய் என்ன பண்ணுச்சு, வாய் அந்த மாதிரி என்ன பேசுச்சு, யாரை பத்தி பேசுச்சு, ஞான ரத்னங்கள், ஞானத்தை சொன்னீங்களா இல்ல மற்றவங்களை பத்தி பேசுனீங்களா, வாயை பத்தி வாய் என்ன பண்ணுச்சுன்னு கூண்டுல நிக்க வச்சு கேளுங்க. கை, கால், கை யாரையாவது அடிச்சுதா, கால் எங்கேயாவது தவறான இடத்துக்கு போச்சா, எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதுங்க, சார்ட்ல எழுதுங்கன்றாரு. எது ஏதாவது பண்ணியிருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களை ஏமாத்திருக்குதுன்றாரு. அந்த 5 கூண்டுல நிறுத்தி கேள்வி கேளுங்கன்றாங்க. கேள்வி கேளுங்க பாபா, தண்டனை கொடுங்கன்றாரு. இன்று இன்னாரை பார்த்ததும் கை தொட்டு பார்க்க வேண்டும் என்று உள்ளம் விரும்பியது. பாபாவே எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க. இவங்களை பார்த்தோடனே இந்த சின்ன குழந்தைகளாம் அழகா இருக்குல்ல, அதை பார்த்தோடனே கையை தொட்டு பார்க்கணும்னு ஆசை உள்ள விரும்பியது. அதனால கையாலவே தொட்டு பார்க்கணும். கண்கள் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதுன்றாரு. பார்த்தோடனே அழகா இருக்கிறாங்க, இந்த கண் என்ன பண்ணுது, அவங்களே பாக்குது, மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அப்ப உடல் உணர்வுல கொண்டு வருது, உடம்பா பாக்குது. கண்ணு, கண்ணு ஆத்மாவை பார்க்க சொன்னா அந்த கண்ணு போய் உடம்ப பாக்குது. ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் பாருங்க, எந்த கர்மேந்திரியம் அதிகம் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறதுன்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. எந்த கர்மேந்திரம், ஒண்ணு வாயா இல்ல கண்ணா இல்ல காதா, எது எது பண்ணுது. இதுக்கு சூர்தாஸ் உதாரணம் கூட கொடுக்குறாங்க. சூர்தாஸ் என்ன பண்ணாரு, கிருஷ்ணர் காட்சியை பார்த்தாரு. கிருஷ்ணரோட காட்சி கிடைச்சது அவருக்கு. கிருஷ்ணரை பார்த்த உடனே இந்த கிருஷ்ணரை பார்த்த கண்ணால வேற எதையும் நான் பார்க்க கூடாதுன்ட்டு கண்ணை வந்து எடுத்துட்டாராம் அப்படின்னு இருக்குது. அது எடுத்தாரா என்னன்னு தெரியாது, அவர் வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா வந்து அந்த உதாரணம் கூட கொடுக்குறாங்க. கண்ணை வந்து அந்த கர்மேந்திரம் தானே, அதுவும் சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். பாபா இப்ப கண்ணை எடுத்துருங்க, கண்ணுக்கு தண்டனை கொடுங்க, கண்ணை புடிங்கினுங்கலாம் பாபா சொல்லல. பாபா அதெல்லாம் சொல்லல. பாபா என்ன சொல்றாரு, கண்ணு செக் பண்ணுங்க. கண்ணுக்கு வந்து கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேளுங்க. நாளைக்கு பயப்படும் கண்ணு, பாக்குறதுக்கு கண்டிப்பா பயப்படும். ஏன்னா நம்ம ஆத்ம உணர்வுல வரும்போது மறுநாள் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா, புத்திக்கு சொல்லும் போது கண்ணே நீ இதை பார்க்காத அப்படின்னும் போது கண்டிப்பா பார்க்காது, கண்ணு பயப்படும், ஆத்மாவுக்கு பயப்படும். அதனால சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும்ன்றாரு. கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியதாகுன்றாரு. கண்கள் ரொம்ப ஏமாத்துது. நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயை ஏமாற்றி விடுகிறதுன்றார். கரெக்டு தானே. நல்லா பீக்காயிருக்கும், நல்லா ஞானம் கேட்பாங்க, நல்லா மற்றவங்க சொல்லுவாங்க, அவங்கள கூட கண்ணு ஏமாத்துது. கண்ணுல மாயா ஏமாத்துது, விதவிதமா ஏமாத்துதுன்றாரு. சேவை நன்றாக செய்கின்றனர், ஆனால் கண்கள் ஏமாற்றி விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே வீக் பாயிண்ட் இருக்கு. அவங்கவுங்க வீக் பாயிண்ட்ல தான் மாயா அடிக்கும். வந்து இவங்க அவங்கலாம் பார்க்காது. எல்லாருக்கும் பாபா வந்து டெஸ்ட் பேப்பர் மாயா மூலமா தான் அனுப்பிச்சு வைப்பாரு.
அப்பதான் நமக்கு தெரியும் நமக்கு இதுலதான் கண்டோன்ட்டு. வாயில கண்டம் என்ன பண்ணுவோம், கோவம் வந்து நம்ம பேசிடுவோம். அப்பதான் வந்து தெரியும் நமக்கு வாயில கண்டோன்ட்டு. அப்ப மாயா வந்து நமக்கு வாய் மூலமா ஏமாத்துது. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப இதை ரொம்ப செக் பண்ணுங்க. ஒரு ஒரு கர்மேந்திரங்க செக் பண்ணுங்க, கவனமா இருங்க. இல்லைன்னா கடைசி நேரத்துல இதை ஏமாத்திரும். ஏன்னா பாபா நினைவுல சரீரம் விட முடியாது. ஏதோ ஒண்ணு ஏமாத்திருச்சுன்னா என்ன பண்றது? இப்ப நமக்கு இதுல ஒரு வீக் பாயிண்ட். இப்ப நம்ம ஒரு சாப்பாடு, ஒரு அல்வா சாப்பிடணும்ட்டு ஆசையா இருக்கு. கடைசி நேரம் வந்துருச்சு, சரீரம் விட போறோம். அல்வா ஞாபகம் வந்துருச்சு, என்ன பண்றது? பாபா நினைவு வருமா இல்ல அல்வா ஞாபகம் வருமா? அல்வா பக்கத்துல இருக்குது, நமக்கு பிடிக்குமேன்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனா சரீரம் விட போறோம். அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பாபா நினைவு வருமா இல்ல அல்வா ஞாபகம் வருமா? அது போலதான் முடிஞ்சிருச்சு. அதோட அல்வா நினைவுல செத்துருவீங்க. அப்ப என்ன ஆகும்? பதவி குறைஞ்சிரும் இல்லையா? அதனால பாபா சொல்ற எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். ஏனெனில் எதிரி அல்லவான்றாரு. மாயா நமக்கு எதிரி, நமது பதவி குறைவானதாக ஆக்கி விடுகிறது. இது செக் பண்ணுது. அது என்ன பண்ணும், நம்ம வந்து லட்சுமி நாராயண் பதவி அடையக்கூடாதுன்றது அதோட ஏம். யாரை எப்படி காக்கணும்னு அதுக்கு தெரியும். மாயாக்கு 63 ஜென்மமா நம்மளை இப்படிதான் பிடிச்சி வச்சிருக்குது. இந்த 5 கர்மேந்திரங்களையும் வச்சு அடிமையாக்கி வச்சிருக்கு ஆத்மாவை. அதனால இப்ப செக் பண்ணிக்கோங்க, சுய சோதனை செய்யுங்கன்றாரு. யார் புத்திசாலி குழந்தைகளோ அவர்கள் நல்ல முறையில் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்ன்றாரு. டெய்லியுமே சார்ட் வைக்கணும். எனக்கு இந்த பலகீனம்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் சரி செய்யணும், பாபாட்ட சொல்லணும். அப்பதான் அவர் அதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி சொல்வாரு. மறுநாள் முரளியில சொல்வாரு, யார் மூலமா சொல்வாரு, ஏதாவது ஒண்ணு செய்வாரு டிராமால. பையில் டைரி இருக்க வேண்டும், எப்பயுமே டைரி இருக்கணும்ன்றாரு. எவ்வாறு பக்தி மார்க்கத்தில் புத்தி வேறு பக்கம் சென்றால் கிள்ளி கொள்வார்களோ அவ்வாறு நீங்களும் தண்டனை கொடுத்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. இப்ப பக்தியில கோயிலுக்கு போவாங்கல்ல, கோயிலுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க, சாமியை பார்க்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்ப அவங்களே வந்து கன்னத்துல அடிச்சுக்குவாங்க. பிரம்மா பாபா கூட இந்த மாதிரி செஞ்சிருக்காரு நினைக்கிறேன், கிள்ளிக்குவாங்க. அதனால தண்டனை நான் அதே மாதிரி நம்மளும் தண்டனை கொடுத்துக்கணுன்றாரு. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கர்மேந்திரியங்கள் ஏமாற்றவில்லை தானேன்ட்டு செக் பண்ணணுன்றாரு. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய் இதுதான் நம்மளோட எதிரி. பிரஜைகள் அதோட ராஜ்யம் தான் நடக்குது. பிரஜைகளின் ராஜ்யத்திலே நம்ம இருந்தோம்னா அப்ப கலியுகத்திலே பிறந்துருவோம் திரும்ப. நீங்க பிறந்தா சொர்க்கத்துக்கு போகணுமா இல்ல கலியுகத்திலே பிறக்கணுமா? அப்ப உங்க கர்மேந்திரங்களை அடக்குங்க. அது கர்மேந்திரம் ஏமாத்தக்கூடாது தானே. நான் இங்கே வந்து பிறந்துடணும்னா அப்ப நான் நீங்க இஷ்டத்துக்கும் உங்க கர்மேந்திரத்துக்கு வசமாயி இருக்கலாம். சொர்க்கத்துக்கு போகணும்னா கண்டிப்பா கர்மேந்திரங்களை அடக்கணும். இப்ப செக் பண்ணுங்க. தூர விலகி விட வேண்டும், நின்று கொண்டு பார்க்கவும் கூடாது. ஏதாவது ஒண்ணு நம்ம கண்ணு வந்து அடிமையா இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நவுந்துருங்க. நின்று கொண்டு பார்க்க கூடாது. கணவன் மனைவிக்குள் தான் மிகுந்த குழப்பம் ஏற்படுகிறதுன்றாரு. பார்த்ததும் காம விகாரத்திற்கான திருஷ்டி ஏற்பட்டு வருகிறது. இந்த காம விகாரம் தான் முற்றிலும் ஏமாத்துது. அதுலதான் நிறைய பேர் விழுந்துடுறாங்க. அதனால் தான் சன்னியாசிகள் கண்களை மூடிக்கொண்டு அமர்கின்றனர் சொல்றாரு. அவங்க யோகா பண்ண சொன்னா சன்னியாசிங்க கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. பெண்கள்லாம் கடைசி கடைசி வரிசையில தான் உட்கார வைப்பாங்க. சில சன்னியாசிகள் பெண்கள் வந்தால் முகத்தை திருப்பி கொண்டு அமர்கின்றனர் சொல்றாரு. ஆனா பாபா இங்கதான் நமக்கு வந்து டைரக்டா ஆத்மா பார்க்க சொல்றாரு. ஆத்மா திருஷ்டி கொடுக்குறாரு. ஆண்கள் பெண்கள் அந்த குனிய கூட கூடாது சொல்லியிருக்காரு பாபா. குனிஞ்சாலே ஏதோ உங்களுக்கு எண்ணம் சரியில்லைன்னு அர்த்தம். நேரா பாருங்க, பூர்வ மத்திய பாருங்க, சகோதரன் பாருங்கன்றாரு. ஆனா அங்க சன்னியாசிகள் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க முகத்தை திருப்பிக்குவாங்க. அந்த சன்னியாசி போன்றவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அதிகபட்சமாக 10-20 லட்சம் கோடி சேர்த்து வைப்பார்கள்ட்டு பாபா சொல்றாரு. இறந்து விட்டால் அவ்வளவுதான், அந்த காசும் போயிடும். பிறகு அடுத்த பிறவில் மீண்டும் சேமிக்க வேண்டியிருக்கும் சன்னியாசிகளுக்குன்னு பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதோ அது அழிவற்ற ஆஸ்தியாக ஆகிவிடுகிறது. இப்ப நமக்கு வந்து என்னெல்லாம் இப்ப கிடைக்குதோ அது எல்லாமே அப்படியே 84 பிறவிக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அங்க செல்வத்திற்கான பேராசை இருக்கவே இருக்காதுன்னு பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல ஒன்னும் நீங்க வந்து உட்கார்ந்தே சாப்பிடலாம். நீங்க போய் சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், எந்த அவசியமும் கிடையாது. இங்க நீங்க இந்த ஞானத்தை படிக்கிறது, ஞானத்தை கேக்குறீங்க, பாபா நினைக்கிறீங்க, இங்க உழைப்பு பண்றீங்க பாருங்க. இந்த உழைப்புக்கான பலன் தான் அங்க சொர்க்கத்துல உங்களுக்கு கிடைக்குது. எந்த அளவுக்கு பாபாக்கு வந்து சேவை செய்றீங்களோ, சென்டருக்கு வரீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு மனசா சேவை செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல், மனம், பொருள் அங்க சூப்பரா கிடைக்கும். அங்க யாருக்கும் செல்வதற்கான பேராசை இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து கொட்டி கிடக்கும். அங்க தலையை உடைத்து கொள்ளும் அளவிற்கு அங்க எந்த குறையும் இருக்காதுன்றாரு. இங்க பாருங்க, ஒரு வேலைக்கு போறோம்னா தலையை உடைச்சிக்கணும், நம்ம டென்ஷன் ஆகணும். அப்பதான் ஒரு 10 பைசாவை கையில பார்க்க முடியும்.
அங்கெல்லாம் அப்படி கிடையாது. கலியுகத்தின் கடைசி மற்றும் சத்தியுகத்தின் ஆரம்பம் இரண்டுக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது என்று பாபா சொல்றாரு. அங்க அளவற்ற சுகம் இருக்கும் சொர்க்கத்துல. இங்க எதுவுமே கிடையாதுன்றாரு. இங்க எங்க சுகமா இருக்கு, காக்கை எச்சத்திற்கு சமம் அப்படின்றாங்க சன்னியாசிகள். சங்கமயுகம் என்ற வார்த்தையின் கூடவே புருஷோத்தம் என்ற வார்த்தையும் அவசியம் எழுத வேண்டும்ட்டு பாபா எப்போதுமே சொல்லுவார் இல்லையா. புருஷோத்தம சங்கமயுகம்ட்டு எழுதணும். ஏன்னா ஆத்மா புருஷன ஆத்மா உத்தமம் ஆகிற யுகம் இதுதான். தெளிவான வார்த்தைகள் பேச வேண்டும், புரிய வைப்பதற்கும் எளிதாகின்றாரு. மனிதனை தேவதையாக ஆக்கினார் எனில் அவசியம் சங்கமத்தில் தான் தேவதையாவதற்கு, நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவதற்கு வருவார் அல்லவா. மனிதன் என்பவன் தேவனாகலாம். கடவுள் நினைச்சா என்ன வேணா செய்வார். அப்படின்னா கடவுள் வந்து என்ன செய்யறாருன்னா மனுஷனை தேவதையாக்குறாரு. அதான் பண்றாரு. அப்ப அவசியம் அப்ப சொர்க்கத்துக்கு முன்னாடி வந்திருப்பாரு. நரகத்துலதான் சங்கமேகத்துல வந்து தேவதை ஆக்கியிருப்பாருன்ட்டு சொல்றாரு. மனிதர்கள் காரிருள் இருக்கிறாங்க. சொர்க்கம் என்றால் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. அவங்க வானத்துல சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் செத்துட்டா வானத்துக்கு போயிடுறாங்க, அங்கவே சொர்க்கத்துல இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது சொர்க்கம்னா என்ன. இதே பூமியில சொர்க்கம் இருக்கும், சொர்க்கம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் சொர்க்கத்தை பார்க்கவே முடியாதுன்றாரு. மற்ற தர்மம்லாம் துவாபர யுகத்துல இருந்து தானே வராங்க. துவாபர யுகம் நடுவுல இருந்து வராங்க. ஆரம்ப காலத்துல கூட இந்த நம்மளுடைய தர்மம் தான் இருந்தது. அந்த கோயில் கட்டி எல்லாமே கும்பிட்டுட்டு இருந்தாங்க ராஜாக்கள்லாம். அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் தர்மம் எல்லாம் ஒரு தர்மமா வர ஆரம்பிச்சுது. அதனால அவங்கெல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு வரவே மாட்டாங்கன்றார், பார்க்கவே முடியாதுன்றார். அதனால் தான் உங்களது தர்மம் மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியது என்று பாபா கூறுகின்றார். அதுதான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நாமும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சிறிதும் புரிந்து கொள்வது கிடையாது. ஆனா அவங்க வந்து இங்க நம்மளே சொல்றாரு போல இருக்கு, சொர்க்கத்துக்கு போக முடியும்ட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. பாரதவாசிகள் இதை மறந்துட்டாங்க, நம்மளே மறந்துட்டோன்றாரு. சொர்க்கத்தை லட்சம் ஆண்டுகள் என்று சொல்லிட்டாங்க. இந்து தர்மத்துலதான் போய் கேளுங்க, ஏதாவது ஒரு கதை காலபட்சம் பண்ணிட்டு இருப்பாங்களே சத் சங்கம்னு சொல்லிட்டு கீதையை வாசிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்க போயினீங்கன்னா சொர்க்கம் வந்து இருந்து லட்சம் ஆண்டுகள் ஆகுதுன்ட்டு சொல்லுவாங்க. 3000 ஆண்டிற்கு முன் சொர்க்கம் இருந்தது என்று கிறிஸ்தவர்களே சொல்றாங்கன்றார் பாபா. பைபிள்ல இருக்குது. கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆகுது. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில சொர்க்கம் இருந்ததுன்ட்டு பைபிள்ல இருக்கு. லட்சுமி நாராயணன் தேவதை என்று சொல்றாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அவசியம் இறைவன் தான் தேவி தேவதைகளை உருவாக்குவார் இல்லையா. கண்டிப்பா கடவுளால தான் தேவதைகள் உருவாகி இருப்பாங்க. ஆக முயற்சியும் செய்ய வேண்டும், தினமும் தனது கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க உங்களுடைய சார்ட் நீங்களே செக் பண்ணுங்க. நீங்க அடுத்தவங்களை பார்க்காதீங்க, சுயத்தை பாருங்க, உங்களை நீங்களே பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அமிர்த வேலை பண்றாங்களா, அவங்க இப்படிதான் இருக்காங்க, அவங்க அப்படின்லாம் நம்ம மத்தவங்கள பார்க்கவே தேவையில்ல. இத்தனை வருஷம் பிகே அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அடுத்தவங்கள பார்க்கவே கூடாது. வெளிநோக்கு முகமே இங்க தேவையில்ல. நம்ம உள்நோக்கு முகமா இருந்து தன்னுடைய கணக்கு வழக்குகளை பார்க்கணும். ஏன்னா நம்ம தான் இப்ப தப்பிச்சு போகணும். அதனால சுயநலமா இதுல நம்ம சுயநலமா தான் இருக்கணும், நம்மள நாமே செக் பண்ணணும்ன்றாரு. எந்த கர்மேந்திரம் ஏமாற்றியதுன்ட்டு பாருங்க. நாக்கு ஒன்றும் குறைந்தது கிடையாது, நாக்கு கூட ஏமாத்துதுன்றாரு. ஏதாவது நல்ல பொருளை பார்த்து விட்டால் மறைத்து வைத்து சாப்பிட்டு விடுவார். ஏன்னா அந்த கர்மேந்திரியத்துக்கு ஆத்மா வந்து அடிமையா இருக்கு பாருங்க. சாப்பாட்டு மேல ஒரு அடிமையா இருக்கிறோம். அது எதையாவது ஆனா பாருங்க, பக்தி மார்க்கத்துல ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருப்பாங்க, அது மட்டும் இருக்க முடியுது. ஆனா பாபா வந்து இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்கன்னா அதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் வரை தான் இருக்க முடியும். அதாவது ஏதாவது ஒரு நல்ல பொருளை பார்த்தா மறைச்சு வச்சு சாப்பிடுவாங்கன்றாரு. அந்த மாதிரி இந்த வாய் வந்து ஏமாத்துது, நாக்கு ஏமாத்துது. இதுவும் பாவம் என்னது புரிந்து கொள்வது கிடையாது. இது பாவம்னு தெரிய மாட்டாது. அதான் பிகேஸும் சரி நான் பிகேஸும் சரி, அவங்க வந்து நரகவாசின்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க வந்து பாவம் பண்ணாங்கன்னு சொன்னா கோவம் வந்துடுது. நான் என்ன பாவம் பண்ணேன், ஆனா அவங்களே சொல்லிக்குவாங்க நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல அப்படின்ட்டு சொல்லிக்குவாங்க. ஆனா இது இந்த மாதிரி சின்ன சின்ன பாவம் இருக்குல்ல, இதெல்லாம் கணக்குலே வராது. இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிடிச்சது எடுத்து சாப்பிட்டேன், இது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது கூட பாவம்ன்றாரு. திருட்டு ஆகிவிடுறது இல்லை அல்லவா. தெரியாம நம்ம எடுத்து சாப்பிட்றோம்னா திருட்டு ஆயிடுது இல்லையா. அதுவும் சிவபாபாவின் எங்கத்தில் திருடுவது மிகவும் கெட்டதுன்றாரு. சிவன் சொத்து குலநாசம்னுவாங்க இல்லையா. கோயில்லே பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏதோ பக்தியில சொல்லுவாங்க, கோயிலை சுத்திட்டு கையை வந்து தட்டிட்டு வரணும்ட்டு ஒரு இடத்துல, அவர் பேர் மறந்து போச்சு. அந்த மாதிரி அங்க இருந்து கோயில்ல இருந்து கூட
கோயில்ல இருந்து கூட நம்ம வந்து எதையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி சிவன் சொத்து குலநாசம்னாங்க. நீங்க சென்ட்ரல்ல போயிட்டு தெரியாம எடுத்து சாப்பிடுறது அது வந்து மிகவும் கெட்டதுன்றாரு. துளி அளவு திருடினாலும் லட்சம் திருடினாலும் திருட்டு திருட்டுதான் என்று சொல்லப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. அதாவது இப்ப வந்து நான் ஒரு ஒரு பேனா திருடினேன், ஒரு பேனா தானே அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஒரு பேனா திருடினாலும் சரி, லட்சம் ரூபாய் திருடினாலும் சரி, பாபா திருட்டு திருட்டுதான்றார். ஏன்னா அந்த திருட்டு சம்ஸ்காரம் இருக்குது இல்லையா நம்ம கிட்ட, அது ஆதியில இருந்தே அதாவது அந்த 63 ஜென்ம சம்ஸ்காரம் வருது இல்லையா. அதனாலதான் நம்ம வந்து திருடுறது அது ஒரு சம்ஸ்காரமா இருக்குது. அதனால சின்னதா செஞ்சுட்டேன் அது ஒன்றும் தப்பு இல்லை, பெருசா செஞ்சாதானே தப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கொலையா பண்ணிட்டான்னுவாங்க. அந்த மாதிரி பெருசா திருநாளும் சின்னதா திருநாளும் திட்டு திட்டு தான், அதுக்கு தண்டனை ஒண்ணுதான்னு சொல்லி சொல்றாரு. பலருக்கு மாயை காதை பிடித்து திருகி கொண்டே இருக்கிறது. நிறைய பேருக்கு இந்த மாதிரி மாயா இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்ண வைக்குதுன்றாரு. இந்த அனைத்து கெட்ட பழக்கங்களையும் இப்போது நீக்கி விட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம இப்போவே நீக்கணும். ஏன்னா நம்ம வந்து தேவதையா ஆக போறவங்க இல்லையா. அங்க போய் தேவதைகளுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, அவங்க சம்ஸ்காரமே அப்படி கிடையாது. அவங்க வந்து சத்தியுகத்துல யாருக்கும் இந்த சம்ஸ்காரம் கிடையாது. அதனால இங்கே நீக்கிடணும், தன்னையே நிந்தித்து கொள்ள வேண்டும். இப்ப உங்களை நீங்களே இதெல்லாம் நடுவுல வந்த சம்ஸ்காரம் இல்லையா, உண்ட வந்த பிடாரி மாதிரி அதெல்லாம் விரட்டிடணும். அது எதுக்கு நம்ம வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நிந்திச்சு கொள்ள வேண்டும்ன்றாரு. திட்டுங்க, நீங்க உங்களை நீங்களே திட்டுங்க. ஏய் கை, நீ போய் ஏன் எடுக்கிற, நீ எடுத்துனா அவ்வளவுதான் வெட்டிடும் உன்ன அப்படின்னு சொல்லி நம்மள நாமே திட்டிக்கணும்ன்றாரு பாபா. எதுவரை கெட்ட பழக்கம் உள்ளதோ அதுவரை உயர்ந்த பதவி அடைய முடியாதுன்றாரு. இப்ப இந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு கெட்ட பழக்கம் இருக்குதோ அது வரைக்கும் லட்சுமி நாராயணன்லாம் ஆக முடியாது. இல்ல சாதாரணமா சொர்க்கத்துக்கே போக முடியாது. சொர்க்கத்திற்கு செல்வது பெரிய விஷயம் கிடையாதுன்றாரு. சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம், ஞானம் ஒரு பாயிண்ட் கேட்டா கூட போயிடலாம். ஆனால் ராஜா ராணி ஆவது எங்கே, பிரஜைகள் எங்கேன்ட்டு பாபா சொல்றாரு. ராஜா ராணி ஆகி பெரிய பெரிய மாளிகையில இருந்து வாழறது எப்படி, பிரஜைகளா எங்கேயோ, அதாவது கிருஷ்ணரை கூட பார்க்க முடியாது, எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு வீட்டுல பிரஜையா வாழறது எங்க, இல்ல ராஜா ராணியா ஆகிறது எங்க, கிருஷ்ணரா ஆகிறது எங்க. அதனால ஒப்பிடுதலாக கர்மேந்திரங்களை அதிகம் பரிசோதனை செய்ய வேண்டும்ன்றாரு. அதனால இப்ப நீங்க உங்க கர்மேந்திரங்களை செக் பண்ணுங்க. ஏன்னா ராஜா யாருன்னா, கர்மேந்திரங்களுக்கு ராஜா தான் ராஜா. இப்ப யார் வந்து லட்சுமி நாராயணன் ஆக முடியும்னா, யார் இந்த கர்மேந்திரங்களுக்கு ராஜாவாகிறாங்களோ, இந்த கண்ணை அடக்கி வச்சிருக்காங்க, காதை அடக்கி வச்சிருக்காங்க, மூக்கு வாய் கை காலெல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு கரெக்டா நடக்குது. அதே மாதிரி மனசு புத்தியை கூட கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, எண்ணங்களை கூட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்கன்னா அவங்கதான் ராஜா, ஆத்மா ராஜா. அந்த ஆத்மா யார் ராஜாவா இங்க இருக்கிறாங்களோ, சுயராஜ்ய அதிகாரியா, அவங்கதான் அங்க போய் ராஜா ஆக முடியும். அதனாலதான் கர்மேந்திரியங்களை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம பேச்சை ஏன் கேட்க மாட்டாங்கன்னா, நம்ம பேச்சை நம்மளே கேட்க மாட்டோம், அப்புறம் எங்கதான் அவங்க கேட்பாங்க. நம்மளே இப்ப நீங்க ஒரு மனசுக்கு ஒரு கட்டளை இட்டு பாருங்க, நீ வந்து இன்னைக்கு வீட்டை கிளீன் பண்ணுன்னு சொல்லி பாருங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ஏஞ்சி போய் அந்த தண்ணி எடுன்னு சொல்லுங்க, உடனே செய்யாது மனசு. நம்ம மனசே நம்ம பேச்ச கேட்க மாட்டேதுன்னா அடுத்த ஒரு குழந்தையோ இல்ல வீட்டுல இருக்கிற மத்தவங்களோ எப்படி கேட்பாங்க. ஏன்னா நம்ம கர்மேந்திரியங்களும் நம்ம மனசுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, இந்த கட்டுப்படுத்தும் சக்தி இல்ல, ஆத்மா அடிமையா இருக்கு. அதனாலதான் நம்ம ராஜாவா இல்லாம இப்படி கிடக்குறோன்றாரு. எந்த கர்மேந்திரம் ஏமாற்றுகிறதுன்னு செக் பண்ணுங்க, கணக்கு எடுக்க வேண்டும். இப்போ செக் பண்ணணும், நீங்க டெய்லியுமே செக் பண்ணலன்னா அது ஏமாத்திரோன்றாரு. கடைசியில பிரஜையா தான் ஆகணும். பிரஜைகளின் ராஜ்யத்தோடயே நம்ம வந்து இன்ன வரைக்கும் கடைசியா சாகர வரைக்கும் கூட நம்ம அந்த கர்மேந்திரங்களை நம்ம அடக்கல. கடைசியில கர்மேந்திரம் ஏமாத்துது. சாகும்போது கூட ஏதோ ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகுது, அந்த பொண்ணை கண்ணால இப்படி பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் கண்ணு ஏமாத்திருச்சு இல்லையா. பாபாவை நினைக்காம கண்ணால யாரையோ பார்த்துட்டோம், தேகதாரையோ பார்த்துட்டோம், அப்ப தேகம் தான் வந்து நமக்கு இருக்கு, அப்ப கண்ணு ஏமாத்திருச்சு, அப்ப பிரஜை தான். நம்ம கண்டிப்பா சொர்க்கத்துல பிரஜை பிகே தான். என்னதான் பிகே ஆகி நம்ம வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறோம், மத்தவங்க கிளாஸ் எடுத்திருக்கிறோம், எல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம், ஆனா கடைசியில பாபா நினைவுல சரீரம் விடாம ஏதோ ஒரு தேகதாரிய நினைச்சுக்கிட்டு சரீரம் விடுறோம், இல்ல தேகத்தை பார்த்துட்டு சரீரம் விடுறோம்னா பிரஜை தான், பிரஜை லிஸ்ட். ஏன்னா கண்ணு ஏமாத்திருச்சு இல்லையா, கண்ணு வந்து ஒரு பிரஜை. அப்ப பிரஜைக்கு நீங்க வந்து அடிமையாயிட்டீங்கன்னா அப்ப நீங்க வந்து சொர்க்கத்துல பிரஜை ஆயிடுவீங்க. அதனால செக் பண்ணுங்கன்றாரு, கணக்கு எடுக்கணும். இப்ப நீங்க இப்போ இருந்தே செக் பண்ணாதான், இல்லைன்னா கடைசியில ஏமாத்திருன்றாரு. இதுல ஜெயிக்கிறவங்க தான் கடைசியில ராஜா, யார் வேணாலும் ஆக முடியும். சொல்றாங்க இந்த ஒரு இதுல 3 மாசம் வந்து சிலர் கடைசியா வந்து 3 மாசத்துல கூட ராஜாவாக முடியும்ட்டு பாபா சொல்லியிருக்காராம்.
ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க 3 மாசத்துலயே எல்லா எல்லா முரளியும் படிச்சுட்டு எல்லா ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு மாறுறாங்க. அப்ப கர்மேந்திரங்களை அடக்கிறாங்க. அப்ப அவங்க ராஜாவாயிடுவாங்க தானே. அதனால பாபா என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுப்பாரு. என்னதான் நம்ம முங்கி முங்கி 40 வருஷம் பிகே, 10 வருஷம் பிகே, 7 வருஷம் பிகேனாலும் கர்மேந்திரங்களை அடக்க முடியல அப்படின்னா நம்ம ராஜா கிடையாது, பிரஜையா தான் ஆக முடியும். இது வியாபாரம் அல்லவான்றாரு. தந்தை புரிய வைக்கின்றார், என்னிடம் வியாபாரம் செய்யுங்கள், இதெல்லாம் ஒரு வியாபாரம்ன்றாரு. உயர்ந்த பதவி அடைய வேண்டுமெனில் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இப்ப நம்ம இந்த கண்ணு காது மூக்கெல்லாம் எப்போ கண்ட்ரோல் வரும்? கண்ட்ரோல்ல தானாலாம் வராது. நான் அடக்கிடுவேன் அப்படின்லாம் அடக்க முடியாது. நீங்க தலைகீழ நின்னாலும் அடக்க முடியாது. பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. பரமாத்மா அந்த குதிரைகளை அடக்கிறதுக்குரிய சக்தியை வந்து பரமாத்மா தான் கொடுக்குறாரு ஆத்மாவுக்கு. ஆத்மா தானாலாம் குதிரைகளை ஓட்ட முடியாது. அதனாலதான் அந்த கீதையில காமிச்சிருக்காங்க, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து தேரோட்டியா வந்திருக்கிறாரு. அர்ஜுனன் வந்து ஓட்டுறது அவரோட அதான் அந்த உடல் என்ற ரதத்தை நம்ம வந்து ஓட்டுறோம், தேரோட்டியா இப்போ ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல குதிரைகளா வந்து கண்ணு காது மூக்கு இதெல்லாம் குதிரைகளா இருக்குது. இதோடைய கயிறு நம்ம கையில இருக்குது, நம்மளால ஓட்ட முடியல. அதனாலதான் பரமாத்மாவே வந்து இப்ப சொல்லி கொடுக்குறாரு, இப்படி ஓட்டு, இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து தேரோட்டியா வந்திருக்கிறாரு. கிருஷ்ணர்ன்றது இங்க பரமாத்மா தான். அவருடைய ஸ்ரீமத் படி இப்ப நடக்கணும். அவர் சொன்ன பேச்சு கேட்டாதான் நம்ம கர்மேந்திரங்கள் அடங்கும். அப்பதான் நம்ம ராஜா ஆக முடியும், இல்லைன்னா பிரஜை ஆக வேண்டியதுதான். தந்தை கட்டளை எடுக்கிறாரு, அதிலும் மாயை தடை போடுதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா இப்ப கட்டளை இடுறாரு, ஆனா மாயா வந்து தடை போடுது, நீ செய்யாத. பாபா சொல்லுவார் சென்டர்ல இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு. ஆனா இந்த மாயா வந்து புத்தியில உட்காந்துட்டு சொல்லும், நம்ம செய்ய வேணாம், நம்ம போக வேணாம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஸ்ரீமத்தெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்ட்டு மாயா சொல்லும். செய்ய விடுவது கிடையாது, மாயா நம்மளை செய்ய விடுவது கிடையாதுன்றாரு. தந்தை கூறுகின்றார், தவறுகள் செய்தால் பிறகு அதிகம் வருத்த வேண்டியிருக்கும்ன்றாரு, வருத்தப்பட வேண்டியிருக்கும். இப்ப நம்ம தவறு பண்ணிட்டோம்னா சரீரம் இருக்கிற வரைக்கும் நம்ம தவறு பண்ணுவோம். சரீரம் விட்டுட்டோம்னா பாபாட்ட போய் மாட்டிக்குவோம். இப்போ ஸ்டூடெண்ட்டு வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஹோம்ஒர்க் எழுதாம போவாங்க. ஸ்கூலுக்கு கொண்டு போய் பேரண்ட்ஸ் விட்டுட்டாங்கன்னா ஸ்கூல்ல ஆசிரியர்கிட்ட மாட்டி தானே ஆகணும். அங்க போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதாம நின்னா அங்க தண்டனை கிடைக்கும்ல. அந்த மாதிரி இங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கும் பேசுவோம் பாபாட்ட, நான் அதெல்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தவறு பண்ணிட்டு இருப்போம். ஆனா அங்க சரீரத்தை விட்டு போகும்போது எங்க போகும் தெரியுமா? தர்மராஜபுரிக்கு, டைரக்டா தர்மராஜபுரி தான் ஆத்மா பறந்து போகும் பரிஸ்தா உடல்ல. அங்க போயிட்டு தண்டனை தான். அப்ப ரொம்ப வருந்த வேண்டி இருக்குன்றாரு. ஒருபோதும் உயர்ந்த பதவி அடைய மாட்டீங்க, இதை மறந்துடாதீங்கன்ட்டு சொல்றாரு. தர்மராஜபுரியில எப்படி தண்டனை கிடைக்குன்ட்டு ஒரு டிராமா கூட போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கும் நமக்கு. அதனால உயர்ந்த பதவி அடைய மாட்டீங்க, இதை மறந்துடாதீங்கன்றாரு. இப்போ நமக்கு ஈஸியா சொல்லிடுவோம், போனா போது நான் பிரஜை ஆயிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா வந்து நமக்கு கீழே இருக்கிறவங்க, நமக்கு லேட்டா வந்தவங்க, அவங்கெல்லாம் நல்ல பதவி அடையும் போது அப்புறம் 84 பிறவிகளுடைய நம்மளுடைய நம்ம என்னென்ன ஆக போறோன்றத பாபா காட்சியா காட்டும் போது ரொம்ப வருத்தப்படுவோம். அதாவது எல்லாத்துலயுமே சாதாரண போஸ்டிங்ல நம்ம போயிட்டு பிறப்பெடுப்போம். துவாபரயுகத்திலயும் சாதாரண போஸ்டிங், கலியுகத்திலயும் சாதாரணமா பிறப்பெடுப்போம், கஷ்டப்படுவோம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இப்பயும் முயற்சி பண்ணுங்கன்றாரு. நான் நரனிலிருந்து இருந்து நாராயண் ஆவேன் என்று எப்போது மிகுந்த குஷியுடன் சொல்றீங்க. இப்ப நம்ம பாபா கேட்டா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? நான் கண்டிப்பா நான் நாராயண் ஆயிடுவேன் பாபா, 108ல வந்துருவேன். ஆனால் தன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். ஆனாலும் பாபாட்ட சொல்றதை விட உங்களை நீங்களே கேளுங்க, எந்த கர்மேத்தினங்கள் ஏதாவது ஏமாற்றி விடவில்லை தானே அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. கண்ணு கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காவலாளி போடுங்க. போட்டு அது என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணுங்க. இல்லைன்னா அது வந்து தவறு பண்ணிட்டே இருக்கும், நம்ம கவனிக்காம விட்டுருவோம். அதனால ஒரு கார்டு மாதிரி போட்டுருங்க ப்ரொடெக்ஷனுக்கு. போட்டு என்ன பண்ணுதுன்னு செக் பண்ணிட்டே இருங்கன்றாரு. சுய முன்னேற்றம் செய்து கொள்ள வேண்டுமெனில் தந்தை என்ன கட்டளையிடுகின்றாரோ அதனை நடைமுறையில் கொண்டு வரங்கள்ன்றாரு. இப்போ நம்ம ஆத்மா சுயமா முன்னேறணும், நம்மளும் முன்னேறணும், கூட இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து பாபா சொல்ற மாதிரி செய்யணும்னா பாபா என்ன சொல்றாரோ அதை வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு வாங்க. இப்ப இன்னைக்கு இது சொல்றாருல்ல, இதை எத்தனை பேர் செய்யறோம்? நாளைக்கு பாப்பாரு பாபா, இன்னைக்கு முரளியை படிச்சல, நாளைக்கு என்ன நீ பண்ண அப்படின்ட்டு நாளைக்கு செக் பண்ணுவாரு. முழு நாளின் கணக்கை பாருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. ஃபுல் டே பாருங்க, நாளைக்கு பாருங்க, நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செக் பண்ணி பாருங்க.
அப்ப தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்றது. பல தவறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றனன்ட்டு பாபா சொல்றாரு மேல இருந்து பார்த்துட்டு. ஆனா நமக்கு தெரியாது, நம்ம மிஸ்டேக் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து தூர கண்ணாடி தான் நம்ம போட்டிருக்கோம். எட்ட பார்வை நமக்கு. எட்ட இருக்கிறது தான் நமக்கு நல்லா தெரியும், கிட்ட இருக்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பண்ற தவறெல்லாம் நம்ம மிஸ்டேக்லாம் தெரியாது. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அது கரெக்டா நம்ம சொல்லிடுவோம். அதனால பாபா சொல்றாரு பல தவறுகள் இன்னுமே உங்களால நடந்துகிட்டே இருக்குன்றாரு. பிகேஸ்னால தான் கண்கள் மிகவும் ஏமாத்துதுன்றாரு. இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், பரிசு கொடுக்க வேண்டும் என்று கருணை கூட ஏற்படும். தனது அதிகமான நேரத்தை வீணாக்கிறாங்கன்றாரு. இப்போ ஒரு தேகதாரி நினைவு வருது, இவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், இப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்றாங்கன்றாரு. மாலையின் மணியாக ஆவதில் அதிக உழைப்பு இருக்கிறது. முக்கியமானது 8 ரத்தினங்கள், 9 ரத்தினங்கள் என்று சொல்றாங்க. ஒன்று பாபா, மற்றவர்கள் 8 பேர். இந்த நவரத்ன மோதிரம் போடுறாங்கல்ல, 9 ரத்தினம் இருக்கும் அதுல நடுவில் இருக்கிறது பாபா. மீதி 8 பேரு பாபாவைய உருகி உருகி நினைச்சு எந்த ஒரு கர்மேந்திரங்களையும் ஏமாத்தாம ராஜாவா ஆகி போனவங்க, அவங்கதான் லட்சுமி நாராயணன். 8 லட்சுமி நாராயணன். அப்ப மொத்தம் 9 ரத்தினங்கள்ன்றாரு. பாபாவின் அடையாளம் நடுவில் இருக்க வேண்டும் அல்லவா? யாருக்காவது கிரகச்சாரம் ஏற்பட்டு விட்டால் 9 ரத்தினங்களின் மோதிரத்தை அணிந்து கொள்கின்றனர். பாருங்க, அவங்களோட ஞாபகார்த்தமா தான் நம்ம இந்த நவரத்ன மோதிரமே இப்ப அணியிறோம். அவ்வளோ அவங்க வந்து எந்த ஒரு அப்பழுக்கும் இல்லாதவங்க அந்த 9 ரத்தினங்கள். பாபா நினைவுல இருந்து சரீரம் விட்டவங்க, அவங்கதான் 8 ரத்தினங்கள்ல வராங்க. யாருக்காவது கிரகச்சாரம் பிடிச்சிச்சு, ராகு கேது, ராகு சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ஜாதகத்துல ராகு சரியில்லை, கேது சரியில்லை, அதனால நீங்க நவரத்ன மோதிரம் போட்டுக்கிட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு முயற்சி செய்பவர்களில் 8 பேர் தான் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவர்களாக ஆகுறாங்கன்னு சொல்றாரு. இப்ப பாபா சொல்றாருல்ல, இந்த ஸ்ரீமத் கொடுக்குறாரு, இந்த எல்லாமே அமிர்த வேலையில இருந்து முரளில இருந்து நம்ம எல்லா டிராபிக் கண்ட்ரோல் செய்யறது, இந்த கர்மேந்திரியங்களை ஜெயிக்கிறது, சுமானத்துல இருக்கிறது, இது எல்லாமே செஞ்சவங்க அந்த 8 பேர் தான். அவங்க தான் பாஸ் வித் ஆனர் ஆகி போயிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க நவரத்ன மோதிரமா உருவாக்கி இருக்கிறார் துவாபரிகத்துல. 8 ரத்தினங்களுக்கு மிகுந்த மகிமை இருக்கிறதுன்றாரு. அவங்கதான் 8 லட்சுமி நாராயணன். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் கர்மேந்திரங்கள் அதிகம் ஏமாத்துறதுன்றாரு. இப்ப நம்ம உடல் உணர்வுல வர்றதுனால்தான் நமக்கு நம்மளே தெரியாம நமக்கு உடல் உணர்வு அதிகமா இருக்குது. எல்லாமே இப்ப முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். கர்மேந்திரங்கள் அதிகம் நம்மளை ஏமாத்துதுன்றாரு. தலையில் அதிகம் பாவங்கள் உள்ளது, தானம் புண்ணியம் செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று கவலை பக்தியில கூட இருக்கிறது அல்லவா? பக்தியில கூட ஒரு பயபக்தி இருந்தது பொழுது. பிகே ஆன பிறகு சுத்தமா பயமே இல்லை. பாபா சொல்றாரு தலையில அதிகம் பாவம் இருக்குது, இதுல கூட தானம் புண்ணியம் எல்லாம் செய்யறாங்க, பக்தியில கூட பாவங்கள் அடியுன்ட்டு. சத்தியுகத்தில் கவலைக்கான விஷயம் எதுவுமே இல்லைன்றாரு. இங்கதான் பாவம் புண்ணியம் பத்தி கவலைப்படுறோம். ஆனா சொர்க்கத்துல அதெல்லாம் பாவமே செய்ய மாட்டாங்க. புண்ணியமும் கிடையாது. ஆத்ம உணர்வுல இருந்து எல்லாரும் இருப்பாங்க. அதனால அங்க பாவம் புண்ணியம் எதுவுமே கிடையாது. அதனால பயப்பட மாட்டாங்க. ஏனெனில் அங்கு ராவணராஜ்யமே கிடையாது. அங்கும் எப்படிப்பட்ட விஷயம் இருந்தால் பிறகு நரகத்திற்கும் சுகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காதுன்றாரு. நீங்கள் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவதற்காக பகவானே வந்து இப்ப கற்பிக்கின்றார். இப்ப சொர்க்கத்துக்கு போறதுக்காக கடவுளே இறங்கி வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாபாவின் நினைவு வரவில்லை எனில் படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரை நினைவு செய்யுங்க. பாபா எப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா நினைவு வரலையா, சரி ஆசிரியராவது நினைங்களா, அதுவும் அவர் தானே. சரி எனக்கு டெய்லி முரளி எடுத்துட்டு இருக்குது யாரு, கடவுள் தானே வந்து எடுக்கிறாரு, அவரையாவது நினைங்க. ஒரே ஒரு பாபா சத்குருவாக இருக்கின்றார் என்பதை நினைவு செய்யுங்கள். இப்ப சத்குருவையும் ஞாபகப்படுத்திட்டாரு, வழிகாட்டியா வந்திருக்கிறாரு. மனிதர்கள் அசுர வழியினால் தந்தையை எவ்வளவு நிந்தனை செய்து விட்டனர். இப்ப அசுர வழியில நடந்து கடவுளை திட்டுறாங்க இல்லையா, சர்வவியாபின்ட்டாங்க. இந்த ஈஸ்வரன் வந்து ஏன் இப்படி பண்றாருன்றாங்க. அவர் ஏதான் திட்டுறாங்க. எந்த தவறு நடந்தாலும் இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாரு, மழை பெஞ்சா இந்த கடவுள் ஏன் பண்றாரு, ஆக்சிடென்ட் ஆனா இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாரு, எல்லாத்துக்கும் கடவுள் பேர் ஏத்துக்கிறாங்க. பாவம் அவர் உடம்புலே வர்றதில்ல, அவர் நடிக்கவும் வர்றதில்ல. இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரை திட்டுறாங்க. இப்போது தந்தை அனைவருக்கும் உபகாரம் செய்கின்றார். அப்படி திட்டினாலும் அபகாரிகளுக்கு கூட உபகாரம் செய்ய வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் உபகாரம் செய்ய வேண்டும். நம்மளும் அது அவரை மாதிரியே இருக்கு சொல்றாரு. யாருக்கும் அபகாரம் செய்யக்கூடாது, கெட்ட பார்வை கூடாதுன்றாரு. நம்ம யாருக்கும் தவறு நினைக்க கூடாது, கெட்ட பார்வையும் வைக்க கூடாது யார் மேலும். அது தனக்கு தானே நஷ்டப்படுத்தி கொள்வதாகுன்றாரு. அந்த அதிர்வலைகள் வைப்ரேஷன் மற்றவர்களையும் பாதிக்கிறது. நம்ம தவறு பண்ணோம்னு நினைச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்கும் அந்த தவறு அந்த வைப்ரேஷன் போயிடும். நம்ம எண்ணங்கள் என்ன உருவாக்குறோமோ அது அவங்களுக்கு போய் சேர்ந்துரும். அதனால அவங்களையும் பாதிக்குன்றாரு. மிக உயர்ந்த லட்சியம் என்று தந்தை கூறுகிறார். இப்ப இதெல்லாம் லட்சுமி நாராயண் ஆவறதுன்னா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு கலெக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறதுனாலே எவ்வளோ பெரிய விஷயம்.
அதுக்கே கஷ்டப்பட்டு படிச்சாதான் ஆக முடியும் இல்லையா? அதை விட கஷ்டமானது இந்த தேவதை ஆகிறது, லட்சுமி நாராயணன் ஆகிறது. மிக உயர்ந்த லட்சியன்றாரு. தினமும் தனது கணக்கு வழக்குகளை பாருங்கள். பிகே ஆயிட்டேன், நான் அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க சார்ட்டை செக் பண்ணுங்கன்றாரு. எந்த விக்கிரமும் செய்யவில்லை தானே. இன்னைக்கு நான் எந்த பாவம் செஞ்சேனா? எல்லாருக்கும் சுகம் கொடுத்தனா? இது விக்கிரமம் நிறைந்த உலகமாகுன்றாரு. இது பாருங்க, பாவம் நிறைந்த உலகம், விக்ரமம் செய்பவர்களின் வம்சமாகும். எல்லாமே இங்க வம்சமே அப்படிதான் வந்திருக்கு. விக்ரமாஜித் தேவதைகளின் வம்சம் பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனா விக்ரமங்களை வென்ற தேவதைகள் ஒரு காலத்துல இருந்துட்டு போயிருக்காங்க. அவங்க சொர்க்கத்துல இருந்தாங்க, அவங்கள பத்தி யாருக்குமே தெரியாது. விக்ரமாஜித் வம்சம் இருந்து 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா 5000 வருஷம் ஆயிடுச்சு அந்த வம்சம் இருந்துன்றாரு. மீண்டும் விக்ரம வம்சம் ஆரம்பமாகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். விக்ரமாஜித்தா இருந்தவங்க திரும்ப விக்ரமம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் விக்ரம வம்சம் ஆரம்பமாகுதுன்றாரு. ராஜாக்களும் விக்ரமங்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. அதனால்தான் தந்தை சொல்றாரு, கர்மம் அகர்மம் விக்ரமத்தின் ரகசியங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. நிறைய முன்னாடியெல்லாம் நமக்கு சொல்லிட்டாரு எப்படி கர்மம் விக்ரமம் ஆகுதுன்ட்டு. ராவண ராஜ்யத்துல தான் உங்களுடைய கர்மம் விக்கிரமமா ஆகிறது. ஏன்னா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த 5 தான் நம்மளுடைய எதிரி. அதன் மூலமா தான் அந்த எண்ணங்கள் தான் உருவாகி நம்ம மற்றவங்களுக்கு பாவம் செய்ய வைக்குது. நம்மள காமத்துல ஈடுபடுறதுனால பாவம், கோபம் படுறதுனால கொலைய பண்ணிடுறாங்க இல்லையா? அதனால அதுவும் பாவம் ஆயிடுது. சின்னதா கோவப்பட்டா கூட அது கூட வைப்ரேஷன் அந்த வீடு ஃபுல்லா பரவி யாரையுமே நிம்மதி இல்லாம பண்ணிடுது. கோபம், பற்று பற்று வச்சுக்கிட்டு அதனாலதான் அந்த துக்கமே வருது. பற்றுனாலதான் துக்கமே வருது. யாருக்கா ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அழறது. இது எல்லாமே பற்றுனால வருது. ஆசைப்படுறது, ஆசைப்படுறதுனால தான் துவாபரயுகத்துல கூட கரெக்டா இருந்தது. அதாவது ஒன்னிது ஒன்னிது எண்ணிது எண்ணிதுன்ட்டு. கலியுகத்துல என்ன தெரியுமா? ஒன்னிது எண்ணிது எண்ணிது எண்ணிது. இப்படியா புடுங்கிட்டு போவாங்க எல்லாத்தையும். யாரையும் வாழ விடுறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தா பேராசன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அது கூட பிரச்சனை தான். அதுவும் விக்கிரமமா ஆயிடுது இல்லையா? அதே மாதிரிதான் அகங்காரத்தோட இருக்கிறது. யாரையும் நிம்மதியா வாழ விடுறது கிடையாது. என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கணும், என் இஷ்டத்துக்கு தான் எல்லாரும் இருக்கணும்னா அது எப்படி இருக்க முடியும்? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இது இல்ல. யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. இப்படிதான் 5 விகாரமும் போட்டு விக்கிரமமா மாறி போய் கிடக்குது. கேட்டா நான் நல்லது தானே செய்யறேன்றாங்க. உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு, உங்களோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களுடைய வாழ்க்கையே கெடுக்குறீங்க. கேட்டா நான் நல்லதுக்கு செஞ்சேன்றீங்க. அப்ப இதெல்லாமே என்னவாயிடுது? தெரிஞ்சு நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்யறது கூட தவறா போயிடுது ராவண ராஜ்யத்துல. இதனால விக்கிரமம் ஆயிடுதுன்றாரு. சத்தியுகத்தில் உங்களது கர்மம் அகர்மமாக இருக்கும். சத்தியுகத்துல அப்படி இருக்காது. அங்க நம்ம என்ன செஞ்சாலும் அது அகர்மமா தான் இருக்கும். ஆத்ம உணர்வுல செய்யறதுனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எல்லாம் ஆத்மா சுதந்திரமா இருப்பாங்க. யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. இந்த 5 விகாரம் சுத்தமா அங்க இருக்காது. இவங்க என்னுடையவங்கன்னு கூட தோணாது. அவங்கவுங்க ஆத்ம உணர்வுல நிம்மதியா இருப்பாங்க. விக்கிரமமாக அங்க ஆவது கிடையாது. அங்கு விகாரத்தின் பெயரே கிடையாதுன்றாரு. ஏன்னா எல்லாம் இங்கேதான் கர்மேந்திரியங்களை செக் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாருல. அப்புறம் அங்க எல்லாரும் விகாரமே இல்லாம தான் இருப்பாங்க. இந்த உலகம் அழிஞ்சவனே எல்லாம் மறந்துடுவாங்க. டோட்டலா அந்த 5 விகாரம் இருக்கிறதே மறந்துடுவாங்க. சொர்க்கத்துல விகாரம் இல்லாத ஒரு உலகம் புதுசா படைச்சிறாரு. ஞானம் என்ற இந்த 3வது கண் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறதுன்றாரு. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் மூலம் 3 கண்ணுடையவர்கள், திரிநேத்திரி, திரிகாலதரிசியாக 3 காலத்தையும் அறிந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம 3வது கண்ணை திறந்துட்டாரு. நம்ம ஆத்மான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பல பிறவி எடுத்து இப்ப கடைசி உடல்ல இருக்கிறோம். 3 கண் உடையவங்களா ஆயிட்டோம். திரிகாலதரிசினா இப்ப நான் என்னவா இருக்கேன்? நாளைக்கு நான் தேவதையாக போறேன். திரும்ப நான் இறங்கி இதே மாதிரி பிராமணர் ஆவேன். இது எல்லா காலமும் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? எந்த மனிதர்களாலும் இந்த மாதிரி நம்மளை ஆக்க முடியாது. யாரால் என்னவா? திரிகாலதரிசியா 3 கண்ணுடையவங்களா ஆக்க முடியாதுன்றாரு. உங்களை ஆக்கக்கூடியவர் தந்தை தான் ஆவார். இந்த ஞானத்தை கொடுத்துதான் ஆக்குறாரு. வேற யாரும் ஆக்குவாங்க? முதலில் ஆஸ்திகர்களாக ஆகின்ற பொழுதுதான் திருநேற்றி திரிகாலதரிசிகளாக ஆக முடியுன்றாரு. இப்போ கடவுளை தெரிஞ்சுக்கிட்டவங்க கடவுளே இல்லைன்னுவாங்க, அவங்கள நாஸ்திகர்னு சொல்லுவோம். கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஸ்தி, நமக்கு அப்பா தெரிஞ்சிட்டோம்னா ஆஸ்தி கிடைக்குது. அப்ப ஆஸ்திகர்லாம் ஆகிட்டோம் இல்லையா? ஆஸ்திகள் ஆயிட்ட பிறகுதான் நம்ம 3 கண்ணுடையவங்களா திரிகாலதரிசியாக ஆக முடியுன்றாரு. நீங்க கடவுளை புரிஞ்சுக்கணும். நேத்து சொன்னார்ல, நேத்து முறையில் என்ன சொன்னாரு? கடவுள் தான் இந்த பாடத்தை எடுக்கிறாருன்னு நம்பிக்கையே இல்லைன்னா எப்படி ஆஸ்தி அடைய முடியும்? அவங்களாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாரு. வேஸ்ட்ன்றாரு. இங்க சும்மா ஞானத்தை கேட்டு போனா கூட அவங்களுக்கு ஒரு ஆஸ்தியே கிடைக்காதுன்றாரு. வேணா பிரஜையா வரலான்றாரு. முழு நாடகத்தின் ரகசியமும் புத்தியில் இருக்கிறது. இப்ப ஃபுல் டிராமாவோட ரகசியம் நமக்கு புத்தியில இருக்கு. மூலவதனம், சுட்சுமோதனம், 84 பிறவி சக்கரம் அனைத்தும் புத்தியில் இப்ப இருக்கிறதுன்றாரு. பிறகு மற்ற மதங்கள் வருகின்றன. 2500 வருஷம் கழிச்சு
மற்ற மதங்கள் தான் வருது, வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மத ஸ்தாபகர்களை குரு என்று சொல்ல முடியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர் தான். கடவுள் தான் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போறாரு, உடல்ல இருந்து விடுவிச்சு முக்தி ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போறாரு. ஒண்ணு பரந்தாமோ இல்லைன்னா சொர்க்கம். முயற்சி பண்ணனா சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா பரந்தாம போயிடுவோம். அதனால மத ஸ்தாபகர்கள எனக்கு இயேசு எனக்கு புத்தர் வந்து முக்தி கூட்டு போனாருன்னா யாரும் சொல்ல முடியாது. அவங்களாம் குரு கிடையாது. குரு வந்து அவங்களே அவங்களே வந்து உடல்ல இருந்து எப்படி போறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களையே கடவுள் தான் வந்து கூட்டிட்டு போறாரு. அவங்க எப்படி நமக்கு சத்கதி கொடுக்க முடியும்? அதனால எல்லாருக்கும், முழு உலக ஆத்மாக்கள் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான், அவர் சத்குரு. மற்றபடி சத்குருனா சத்தியமான குருன்னு அர்த்தம், உண்மையான குரு. மற்றபடி அவர்கள் சத்கதி செய்வதற்காக வருவது கிடையாதுன்றார். அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதான் வராங்க. அவங்க ஒன்றும் நம்மளை உடல்ல இருந்து விடுவிச்சு பரந்தாமம் கூட்டு போறதுக்கு வரல. அவர்கள் தர்ம ஸ்தாபகர்கள் ஆவார்கள். கிறிஸ்துவை நினைப்பதால் சத்கதி கிடைத்து விடாது. இப்ப மற்ற தர்மத்திலலாம் பாருங்க, அவங்க தர்ம ஸ்தாபகர்களை நினைச்சு அவங்க வந்து அவங்க மூலமா சத்கதி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கிடைக்காதுன்றாரு. விகர்மங்கள் விநாசமாகி விடாது, பாவமும் அழியாது, எதுவும் ஆகாதுன்றாரு. அவர்கள் அனைவரையும் பக்தியின் வரிசையில் வருபவர்கள் என்று சொல்லலாம்ன்றாரு. அவங்க எல்லாருமே இப்ப கிறிஸ்துவுல இருந்து புத்தர்ல இருந்து எல்லாமே பக்தியில வராங்கன்றாரு. ஞான வரிசையில் நீங்கள் மட்டுமே இருக்கிறீங்கன்றாரு. இப்ப நம்ம தான் ஞான வரிசையில இருக்கிறோன்றார். நீங்கள் வழிகாட்டிகள், நம்ம தான் வழிகாட்டுறோன்றார். மற்ற தர்மத்தவங்களுக்கு கூட யார் ஞானம் சொல்றதுன்னா, யார் சொல்றது? பிரம்மா குமாரிகள் மூலமா தான் அந்த ஞானமே முழு உலகத்துக்கும் போகுது இல்லையா? அப்ப நீங்க தான் வழிகாட்டிகள்ன்றார். நம்ம தான் இறை தூதர்கள், அனைவருக்கும் சாந்தி தாமன் சுகதாமத்தின் வழி கூறுகிறீர்கள்ன்றாரு. எல்லாருக்குமே நம்ம தான் சாந்தி தாமன் சுகதாமத்தின் வழி சொல்றோன்றார். தந்தையும் விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கிறாரு. பாபா தான் ஆனா முழு உலகத்துக்கும் விடுவிப்பவர், தண்டனைகள் எல்லாத்துல இருந்து விடுவிப்பவர், வழிகாட்டியாகவும் அவர் தான் இருக்கிறார். அந்த தந்தையை நினைவு செய்வதன் மூலம் தான் விகர்மங்கள் விநாசமாகும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைச்சா ஒண்டி தான் விடுவு காலமே, அது வரைக்கும் பாவம் அழியாதுன்றார். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் தனது விகர்மங்களை விநாசம் செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் ஒரு புறம் முயற்சியும் மற்றொரு புறம் விக்கனம் ஏற்படாமல் இருப்பதிலும் கவனம் கொடுக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நான் காலையில அமிர்த வேலை பண்ணிட்டேன், ஃபுல்லா நல்லா வந்து சக்தி எடுத்துட்டேன். ஆனா நாள் முழுதும் யாரையாவது திட்டிகிட்டே இருக்கிறோம், இல்லை ஏதாவது தவறு பண்ணிட்டே இருக்கோம். அந்த அந்த கர்மேந்திரியங்கள் வந்து அது இஷ்டத்துக்கு ஆடுது. அதை விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்க்குறோம்னா அந்த வாங்கின சக்தி எல்லாமே போயிடும், வேஸ்ட்டு. அமிர்த வேலையில் நம்ம என்ன வாங்கினோமோ அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால சொல்றாரு, ஒரு புறம் நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா, இன்னொரு புறம் நீங்க பாவம் ஏற்படாமல் இருக்கிறதுல கவனம் கொடுக்கணுன்றாரு. முயற்சியின் கூடவே விக்கிரமங்களும் செய்தால் 100 மடங்கு ஆகிடும்ன்றாரு. இந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பிகே ஆயிட்டு பாவமும் கூட கூட செய்யறோம். ஆனா ஏன்னா தெரிஞ்சு தப்பு செய்யறோம் இல்லையா, தெரியாம தப்பு செஞ்சா கூட மன்னிச்சிடுவாரு கடவுள். தெரிஞ்சே தப்பு செய்யும் போது பாவம் வந்து 100 மடங்கு ஆகிரும்ன்றாரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விக்கிரமங்கள் செய்யாமல் இருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ இந்த நேரம் வந்து சங்கமேகம் ரொம்ப வைரத்துக்கு சமமான நேரம். இப்போ நீங்க பாவம் செய்யாம இருங்கன்றாரு. இல்லைனில் அதிகரித்து கொண்டே செல்லும். இல்லைன்னா உங்க பாவ மூட்டை தலை மேல ஏற்கனவே 63 ஜென்ம சுமை, அதையே சுமக்க முடியாம தான் ஒவ்வொருத்தவங்களும் சுமந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. யாரையும் கூட என்னன்னு கூட கேட்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் தலையிலயும் மூட்டை இருந்தா யாரு நம்மள வந்து என்னன்னு கேட்பாங்க? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேக்குறவங்க யாருமே இல்லை. ஏன்னா எல்லார் தலையிலயும் மூட்டை இருக்கும்போது அவங்க எப்படி நம்மள கேட்பாங்க? எல்லாருக்கும் பாவ சுமையை அவங்க வாழ்க்கையில எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே தலை மேல மூட்டை, எல்லாமே அவங்க செஞ்ச பாவத்தை தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, இப்போ நம்ம பிகே ஆயிட்டு தவற உணராம பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அந்த பாவ மூட்டை அதிகரிச்சுட்டே போகுன்றாரு. பேரையும் கெடுத்துருவீங்க, அப்புறம் பாபா பேரையும் ரிப்பேர் பண்ணிடுவோம் இல்லையா. வெளி உலகத்துல போறோம், என்ன இவங்க பிகே ஆயிட்டு கூட இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம பேர் நம்மளதான் பேசுவாங்க. இருந்தாலும் அது யாருக்கு இழுக்கு, யார் பேரு கெடுது? இவங்க பிகேன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா இவங்க இப்படி எல்லாம் தப்பு பண்றாங்கன்ட்டு அதை மத்தவங்க பேசும்போது அந்த பாபா பேர் தான் கெட்டு போகுது இல்லையா. பேரை கெடுத்துறீங்கன்றார். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை அறிவீர்கள் என்பதால் எந்த விக்கிரமும் செய்யக்கூடாதுன்றாரு. இப்ப கடவுளே வந்து நமக்கு ஆசிரியராகி சொல்லி கொடுக்குறாரு. ஆசிரியர் யாருன்னா கடவுள். அப்ப அப்ப வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் போது எந்த பாவமும் செய்யக்கூடாது. சிறிய திருட்டோ அல்லது பெரிய திருட்டோ பாவமாகி விடுகிறது அல்லவான்றாரு. நீங்க சின்னதா திருடினா கூட அதுவும் திருட்டுதான், பெருசா திருடினா கூட திருட்டுதான், அது பாவம் ஆயிடுதுன்றாரு. இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றி விடுகிறது, இந்த கண்ணு வேற அது ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்குதுன்றாரு. குழந்தைகளின் நடத்தைகளை பார்த்து தந்தை புரிந்து கொள்கின்றார். இவர் எனது மனைவி என்ற எண்ணம் ஒருபோதும் வரவே கூடாதுன்றாரு. பாபா பாக்குறாரு, மேல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு.
சில பிகேஸ் வந்து மனைவின்னு கூட நினைக்கக்கூடாது, சகோதரின்னு நினைக்கணும். சகோதரன் சகோதரன் அவங்க ஒரு ஆத்மா அப்படின்னு தான் பார்க்கணுன்றாரு. மனைவின்ற எண்ணம் கூட ஒருபோதும் வரக்கூடாதுன்றாரு. நாம் பிரம்மா குமார் குமாரிகள் சிவபாபாவின் பேரன்களாக இருக்கிறோம்ன்றாரு. இப்ப நம்ம வந்து குமாரிகள் பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள்னா சிவபாபாவுக்கு நம்ம பேரம் பேத்தி ஆயிட்டோம் இல்லையா. நாம் பாபாவிடம் உறுதி எடுத்திருக்கிறோம், ராக்கி அணிந்திருக்கிறோம் இல்லையா. வருஷம் ராக்கி ஃபங்க்ஷன்ல போய் தூய்மைக்கான ராக்கி மட்டும் அணிஞ்சுக்கிறோம். பிறகு ஏன் கண்கள் ஏமாற்றுகிறது அப்படின்னு பாபா கேட்கிறாரு. நினைவு பலத்தின் மூலம் கர்மேந்திரியங்களின் எந்த ஏமாற்றத்திலிருந்தும் தப்பித்து கொள்ள முடியும் சொல்றாரு. இப்ப நீங்க பாபா நினைக்க நினைக்க இந்த கண்ணு காது மூக்கு எது ஏமாத்துது, கை காலுலான்றத அதுல இருந்து தப்பிச்சுக்க முடியுன்றாரு. ஏன்னா உங்க பிரஜைகளே உங்களை ஏமாத்திரும் கடைசியான்றாரு. பாருங்க, கூட இருந்தே குழி பறிக்கிறது தான் இது. நம்ம கூடவே இருக்குது இந்த உடம்பு. இந்த உடம்பு தான் நம்மளை ஏமாத்திருது. ஆத்மாவை ஏமாத்தி ராஜா சீட்ல இருந்து இறக்கி உட்கார வச்சு அடிமையாக்கிறது. இப்ப நம்ம இன்னமும் அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா அப்ப என்ன பண்ணிடுது, இதெல்லாம் கூடவே இருந்து குழி பறிச்சிட்டு இந்த உடம்பு. இந்த மனசு புத்தி வேற, அது ஒரு பக்கம் ஏமாத்துது. அதனால மந்திரி ஏமாத்திருது கூடவே இருந்து. அப்ப நம்ம அங்க போய் என்ன ஆக முடியாது, பதவி அடைய முடியாது. அதனால அதிக முயற்சி தேவைன்றாரு. தந்தையின் கட்டளைகளை அமல்படுத்தி சார்ட் எழுத வேண்டும்ன்றாரு. இப்ப பாபா இன்னைக்கு கட்டளை இட்டுக்கிறாரு நமக்கு, கர்மேந்திரியங்களை செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு சார்ட் வைங்கன்ட்டு நம்ம கட்டளை இட்டுக்கிறாரு. அதை நம்ம நாளையில இருந்து அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும். கணவன் மனைவியும் தங்களுக்குள் இந்த உரையாடல் மட்டுமே செய்ய வேண்டும். கணவன் மனைவி 2 பேரும் பிகேனா, 2 பேரும் பிக் ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இந்த உரையாடல் மட்டுமே செய்ய வேண்டும்ன்றாரு. நாம் பாபாவிடமிருந்து முழு ஆசை அடைவோம், ஆசிரியரிடத்தில் முழுமையாக படிப்போம் அப்படின்ட்டு இந்த உரையாடல் மட்டுமே செய்யணும். எல்லையற்ற ஞானம் கொடுக்கும் இப்படிப்பட்ட ஆசிரியர் ஒருபோதும் கிடைக்க மாட்டார் இல்லையா. கடவுளே ஆசிரியரா வந்திருக்காரு, யாருக்கு கிடைப்பாங்க இந்த கொடுப்பனை. லட்சுமி நாராயணனே அறியவில்லை என்கிற போது அவர்களுக்கு பின்னால் வருபவர்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்ட்டு பாபா கேக்குறாரு. லட்சுமி நாராயணனே தெரிஞ்சுக்கலன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்த பிரஜைகள் அவங்களாம் எப்படி அறிஞ்சிக்க முடியும்ன்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் கிடைக்கவே மாட்டாருன்றார். இந்த சிஷ்யின் முதல் இடைக்கடை ஞானத்தை சங்கமத்தில் நீங்க மட்டுமே அறிவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதை செய்யுங்கள், இவ்வாறு செய்யுங்கள் என்று பாபா அதிகம் புரிய வைக்கின்றார். ஆனாலும் இங்கிருந்து எழுந்ததும் அவ்வளவுதான்றாரு. பாபா டெய்லியுமே நல்லா முரளியில எல்லாம் தான் புரிய வைக்கிறாரு. ஆனா அந்த வெளியே ஏஞ்சி அப்படியே சென்டரை விட்டு கால் எடுத்து வெளியே வச்சதும் எங்கதான் போகுதுன்னு தெரியல. பாபாட்ட கேட்டா ஞானம் எல்லாம் பறந்து போயிடுது, அவ்வளவுதான்றாரு. சிவபாபா எனக்கு கூறுகின்றார் என்பதை புரிந்து கொள்வதே கிடையாது. சிவபாபா தான் சொல்றாரு, அது எனக்கு தான் சொல்றாரு. சில பேர் முரளி கேட்கும் போதே இது அவங்களுக்கு சொல்றாரு, இது அவங்களுக்கு சொல்றாரு அப்படின்ட்டு கேட்டு நிற்பாங்க. நமக்கு தான் சொல்றாரு, முரளி ஃபுல்லா நமக்கு தான். அடுத்தவங்க சொல்றாருன்னு நம்ம கேட்கவே கூடாது. எனக்கு பாபா இதை சொல்லிட்டு இருக்காருன்ட்டு கேட்கணும். சிவபாபா தான் கூறுகின்றார் என்று எப்போதும் நினைங்கள். இன்னொன்னு, அந்த சென்டர்ல இருக்கிற சகோதரி சொல்றாங்க, இவங்க தான் இதெல்லாம் நமக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களே சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் தான் வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாருன்றத எப்போதும் நினைங்க. இவரது பிரம்மாவின் போட்டோ கூட வைத்து கொள்ளாதீர்கள்னு சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா போட்டோ கூட வைக்க வேணாம், நீங்க சிவபாபா நினைச்சா போதுன்றாரு. அவர் சொல்றாரு, இருந்தாலும் நம்ம பிரம்மா பாபாவுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா, அதனால வச்சிருக்கோம். இந்த ரதத்தை கடனாக எடுத்திருக்கின்றார். இந்த பிரம்மா உடலை கூட கடனா எடுத்திருக்காரு சிவபாபா. இவரும் முயற்சியாளர் ஆவார். நான் பாபாவிடம் வந்து ஆசையடைந்து கொண்டிருக்கிறேன் என்று இவரும் சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா கூட முயற்சியாளர் தான், அவரும் புருஷார்த்தி தான், அவரும் ஆசை அடைஞ்சிட்டு இருக்காரு. உங்களை போன்று இவரும் மாணவ வாழ்க்கையில் தான் இருக்கிறாரு. சிவபாபா சொல்ல சொல்ல ஸ்டூடெண்டா அவரும் எழுதி எழுதி முயற்சியும் பண்றாரு. அவர் பண்ணாரு, அடைஞ்சாரு. யார் பண்றாங்களோ அவங்க அடைவாங்க. நாளடைவில் உங்களுக்கு மகிமை ஏற்படும்ன்றாரு. போக போக எல்லாரும் பாபா சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மகிமை வெளிப்படுன்றார். இப்போது நீங்கள் பூஜ்ய தேவதைகளாக ஆவதற்காக படிக்கிறீங்க, பிறகு சத்தியுகத்தில் நீங்க தேவதைகளாக ஆவீங்க. இது போன்ற விஷயங்களை தந்தை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாதுன்றாரு. வெளி உலகத்துல யாராவது சொன்னாங்களா, நீங்க தான் வந்து லட்சுமி ஆக போறீங்க, நீங்க தான் நாராயணன் ஆக போறீங்க, யாரும் சொன்னதே கிடையாது. கடவுளை தவிர இதெல்லாம் யாரும் புரிய வைக்க முடியாது. அதிர்ஷ்டத்தில் இல்லையெனில் சிவபாபா எப்படி வந்து படிப்பு கற்பிக்க முடியுன்றாரு. நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற சந்தேகம் எழுகிறது. ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் பிறகு எப்படி நினைவு செய்ய முடியும்ட்டு கேட்கிறாரு. உங்களுக்கு சிலருக்கு வந்து இந்த முரளி கேட்கும் போதே சந்தேகம், சில விஷயங்கள்லாம் ஆத்மா ஏத்துக்கவே மாட்டுது, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டு சந்தேகம் வருது. அப்ப ஏத்துக்கலன்னா அப்புறம் எப்படி என்ன நினைக்குவீங்கன்னு கேக்குறாரு. அப்புறம் உங்க பாவம் அழியாது. பாபா ஏத்துக்கலன்னா பாபா நினைக்க முடியாது, பாபா நினைக்க முடியலன்னா பாவம் அழியாது. விக்ரமங்கள் விநாசமாகாது. இவை அனைத்தும் வரிசை கிரமமாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தாச தாசிகளும் தேவை அல்லவா. அப்ப அவங்கவுங்க முயற்சிக்கு தகுந்த மாதிரிதான் பதவி. அப்ப அந்த மாதிரி ஆட்களும் பாபாவுக்கு தேவை, அதனால இருந்துட்டு போட்டோன்னு விட்டுறாரு. வேலைக்காரையும் தேவைதானே, அவங்க கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, கொஞ்சம் டிஸ்சர்வீஸும் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி ஆட்கள் அங்க தாசன் தாசிகளா வந்துருவாங்கன்றாரு. ராஜாக்களின் தாசிகளுக்கும் சீதனம் கிடைக்கும்ன்றாரு. இங்கேயே எவ்வளவு தாசிகளை வைத்துக் கொள்கின்ற நிலையில் சத்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க. இப்ப ராஜாக்களுடைய தாசிகள் இருக்காங்களே அவங்களுக்கே அவ்வளவு சீதனம் கிடைக்குமா. அப்ப இங்கேயே இந்த இந்த துவாபரயுக ராஜாக்கள் அவங்களுக்கே அவ்வளவு தாசி வச்சுக்கிறாங்க. இல்ல சாதாரணமா இப்ப கலியுகத்திலே வீட்டுல வேலைக்காரி எல்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி. அப்ப சொர்க்கத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்றாரு. ஆக தாச தாசி ஆகும் அளவுக்கு லேசான முயற்சிகள் செய்யக்கூடாதுன்றாரு. லேசா முயற்சி சாதாரணமா பண்ணிட்டு இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். அதான் இந்த இப்போ வந்து நம்ம எதுவுமே பாபா சொல்றதே கேட்கல, சார்ட்லாம் வைக்கல, சாதாரணமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏதோ ஞானம் கேட்கறோம் அவ்வளவுதான். மற்றபடி எதுவுமே செய்யறது இல்லைன்னா தாசன் தாசியா ஆயிடுவோம். அது முக்கியமா டிசர்வீஸ் பண்ணக்கூடாது. வெளியே போய், அதாவது இங்க வந்து நம்ம ஞானமும் கேட்டுட்டு வெளியே போயிட்டு பாபா பத்தி தவறு தவறா பேசுறது, பிகேஸை பத்தி தவறு தவறா பேசுறது, அந்த அங்க போவாதீங்கன்னு சொல்றது, அந்த மாதிரி சிலர் மாறிடுறாங்க. அதனால அவங்க எல்லாம் வேலைக்காரியா தான் வருவாங்க. பாபா இப்போது நான் இறந்து விட்டால் என்ன பதவி கிடைக்கும் என்று பாபாவிடத்தில் கேளுங்கள். பாபா உடனேயே சொல்லிவிடுவாராம். அதாவது இந்த நேரம் இப்ப நம்ம சரீரம் விட்டோம்னா என்ன பதவி கிடைக்கும்னு நம்ம கேட்டோம்னு நினைச்சோங்களேன், பாபா உடனே சொல்லுவாராம். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, தனது கணக்கை தானே பார்த்து கொள்ளுங்கள்ன்றாரு. இப்ப நீங்களே உங்க கணக்கை செக் பண்ணுங்க, அப்ப உங்களுக்கே தெரியும்ன்றாரு. கடைசியில் வரிசை கிரமமாக கர்மாதி நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப அப்படியே நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம், கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்குது. கடைசியில எல்லாரும் ஒன் பை ஒன்னா வரிசையா எல்லாரும் கர்மாதி நிலையை அடைஞ்சிருவோன்றாரு. இது உண்மையான வருமானம் ஆகும். இப்ப நம்ம படிக்கிறது தான் உண்மையான வருமானம். அந்த வருமானத்தில் இரவு பகல் எவ்வளவு பிஸியாக இருக்கிறாங்க. அந்த ஏதாவது வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. வணிகர்கள் ஒரு கையில் சாப்பிட்டு கொண்டே மறு கையில் போனில் பேசிக்கொண்டு வியாபாரம் செய்யறாங்க பாருங்க. பிசினஸ்ல அவ்வளவு பணம் வருதுன்னா அந்த மஜா வருது இல்லையா. சாப்பிட கூட டைம் இல்லை, போன்ல பேசிட்டே சாப்பிடுறாங்க. அப்ப வந்து அதுக்கே அவங்க அவ்வளவு இது கொடுக்குறாங்க. நம்ம எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட மனிதன் ஞானத்திற்கு வர முடியுமா என்று கூறுங்கள். அப்ப அவங்கெல்லாம் வந்து இங்க ஞானத்துக்கு வரமாட்டாங்கன்னா அவங்க அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க இல்லையா. எங்களுக்கு எங்க நேரம் இருக்கிறது என்று கேக்குறாங்க. அவங்கள்ட்ட போய் ஞானத்தை சொன்னா எங்களுக்கு எங்க டைம் இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்குன்றாங்க. இதெல்லாம் வீட்டுல சும்மா உட்காந்துருக்கவங்க தான் கேட்பாங்கன்னு வேற சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்டு போடுவாங்க. அடா உண்மையான ராஜ்யம் கிடைக்கிறது. பாபா சொல்றாரு, சாதாரணமா நினைக்கிறீங்க இந்த ஞானத்தை, இந்த ஞானத்தினால்தான் உலக ராஜ்யமே கிடைக்கிறது, உண்மையான ராஜ்யம் கிடைக்கிறதுன்றாரு. தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் போதும், விக்கிரமம் விநாசமாகிவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. அஷ்ட தேவதைகளை நினைவு செய்கின்றனர் அல்லவா, அவர்களது நினைவின் மூலம் எதுவும் கிடைத்து விடாது. இப்ப நீங்க லட்சுமி நாராயணன் நினைக்கிறீங்க, கோயிலுக்கு போய் யார் யாரையோ நினைக்கிறீங்க, முருகர் விநாயகர்ன்ட்டு, அவங்களெல்லாம் நினைச்சா அவங்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்றாரு. பாபா அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டேதான் இருக்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி புரிய வைக்கவில்லை என்றும் யாரும் கூறிவிடக் கூடாது. டெய்லி ஞானத்துல எல்லா பாயிண்ட்டும் வந்துருது இல்ல, விதவிதமா எப்படிதான் சொல்றாருன்னு தெரியல. அவரும் ஒரு டாபிக் எடுத்துக்கிறாரு, அந்த டாபிக் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. அப்ப எல்லா விஷயத்தையும் புரிய வச்சிடறாரு. எதுவுமே எனக்கு சொல்லலை இந்த விஷயத்தன்ட்டு கடைசியில பாபா கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால இப்பயே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அந்த திருடக்கூடாதுன்றதை நீங்க சொல்லலையா பாபான்ட்டு கடைசியில சொல்லக்கூடாதுல்ல, அதனால இன்னைக்கு சொல்லிட்டாரு. குழந்தைகளாகி நீங்கள் அனைவருக்கும் செய்தி கூற வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம தான் போயிட்டு எல்லாருக்கும் செய்தி சொல்லணும். விமானத்துல இருந்து நோட்டீஸ் போடுவதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும். சிவபாபா இவ்வாறு கூறுவதாக அதில் எழுதுங்கள். நீங்க போடுங்க, நீங்க தைரியமா போடுங்கன்றாரு. இதெல்லாம் கடவுள் சொல்றாருன்ட்டு எழுதி போடுங்க. பிரம்மாவும் சிவபாபாவின் குழந்தை ஆவார் இல்லையா. பிரம்மா பாபா கூட சிவபாபாவின் குழந்தை தான் ஆவார். பிரஜாபிதா எனில் அவரும் தந்தையாக ஆகிறார். பிரஜைகளின் தந்தைன்னா அவரும் நமக்கு அப்பா. இப்ப எப்படி தேச தந்தை காந்தியடிகள்னா அவரை தந்தையாக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பிரஜைகளுடைய அப்பா அப்பா வந்து பிரம்மா பாபானா அப்ப அவரும் தந்தையாகிறார், இவரும் தந்தையாவார். சிவபாபா என்று கூறியதும் பல குழந்தைகளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ஏன்னா பக்தியில அப்படியே உருகி உருகி அப்படியே பாபா சிவன் கோயில்ல போனாலே அப்படியே உருகி உருகி சிவனை வந்து அப்பாவா அப்படியே நினைக்கிறது, சிவத்தந்தை சிவத்தந்தைன்னு. அதனால சிவபாபான்னாலே போதும் கண்ணுல தனியா ஊத்துது ஆனந்த கண்ணீர். ஒருபொழுதும் பார்த்திருக்க மாட்டார்கள். பாபா எப்போது வந்து உங்களை சந்திப்பது என்று எழுதுறாங்க. மதுபன்ல வந்து எப்ப சந்திக்கிறதுன்ட்டு எழுதுறாங்க. பாபா பந்தனத்துல விடுவீங்கள்னு கேக்குறாங்க. ஏன்னா மாட்டிட்டு இருக்கிறாங்க, குழந்தை குட்டி மாமனார் மாமியார் எல்லாம் எல்லாரையும் வச்சுக்கிட்டு எல்லாம் நிறைய பேர் மாதாஸ் வந்து பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க. மதுபனுக்கு போக கூட முடியல, அத்தனை வருஷம் பிகேவா இருக்கிறாங்க. ஆனா மதுபன் போக முடியல, அந்த அளவுக்கு பந்தனத்துல மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப பாபா பந்தனத்துல விடுவீங்கள்ட்டு எழுதுறாங்க லெட்டர். பலருக்கு பாபாவின் பிறகு இளவரசர்களின் சாட்சாத்காரம் கூட ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு வீட்டுல இருந்த மாதிரியே பாபாவுடைய சாட்சாத்காரம், பிரம்மா பாபா அப்புறம் கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம்லாம் ஏற்படுகிறது. நாட்கள் செல்ல செல்ல பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படும்ட்டு பாபா சொல்றாரு. இருப்பினும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கும்.
போக போக எல்லாரும் காட்சி கூட கிடைக்கும். காட்சி கிடைச்சா மட்டும் என்ன மனுஷங்க நம்புறாங்களா? ஞானத்தை கேட்டா கூட நம்ப மாட்றாங்க. என்ன பண்றது? அதனால முயற்சி செய்யணும்ன்றாரு. நம்ம ஆத்ம உணர்வுல வந்தாதான் நம்மளால சேவையே செய்ய முடியும். அதனால முயற்சி செய்ய வேண்டியிருக்குன்றாரு. பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு இறக்கும் தருவாயிலும் சொல்றாங்க இல்லையா? இப்ப யாராவது சாக போறாங்கன்னா அவங்க தலைமாட்டுல வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பாங்க, கிருஷ்ணரை நினைங்க, ராமா ராமா சொல்லுங்கலாம் சொல்லுவாங்க. கடைசியில அதிக முயற்சி செய்வீங்க. நம்ம கூட கடைசியில சாகிற டைம்ல தான் சங்கரா சங்கரான்னுவாங்களா, அந்த மாதிரி குண்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஃபுல்லா டோட்டலா கடைசி நிமிஷம்லாம் நம்மளால பாபா நினைக்க கூட டைம் இருக்காதுங்க. இப்பயே அதிகமா நினைச்சுக்கணும். கடைசியில அதிக முயற்சி செய்வீங்கன்றாரு. நினைவில் மூழ்கிடுவீங்க, இதையும் நீங்க பாப்பீங்கன்றாரு. குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முயற்சி செய்து முன்னேறி செல்ல வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை வழி கூறுகிறார். இப்ப டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ணு ஏமாத்துது இல்ல, ஃபோன் பாக்குறது, டிவி பாக்குறது அப்படின்னு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கடைசியில பச்சாதாபம் பட கூடாதுன்றாரு. இப்பவே முன்னேறி செல்லணும்ட்டு வழி சொல்றாரு. தந்தையை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் செய்தால் கடைசியில் வந்தாலும் முன்னால் செல்ல முடியுன்றாரு. அன்னைக்கு சொன்னார்ல, ஆதாரமூர்த்தி ஆகுங்க. அவங்க எந்த ஆதாரத்தையும் வச்சு டைம் வரட்டும் மாறுறேன்ட்டு மாற மாட்டாங்க. அவங்களுடைய ஆதாரம் எல்லாம் ஒரு பாபா தான். பாபா சொல்லிட்டாரா நான் மாறிடுவேன்ட்டு மாறிடுவாங்க. அந்த மாதிரி தந்தையை நினைச்சு நினைச்சு பாவத்தெல்லாம் அழிச்சிட்டீங்கன்னா கடைசியில் வந்தா கூட முன்னாடி போக முடியுன்றாரு. இப்பதான் வந்திருக்கேன், இன்னைக்குதான் பீக் ஆயிருக்கேன்னா உங்களால கூட லட்சுமி நாராயணன் ஆக முடியுன்றாரு. எவ்வாறு ரயில் வண்டி தாமதமாக சென்று கொண்டிருந்தாலும் வேகமாக சென்று ஈடு செய்திருது இல்லையா? இப்ப ஏதாவது ஒரு ரயில் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஆனா அது டைமுக்கு போயிடும். என்னதான் நடுவுல லேட் ஆனாலும் அது டைமுக்கு வந்து ஏதோ ஒரு ஈடு கட்டி அப்படியே போயிடுவாங்க. உங்களுக்கும் இங்க நேரம் கிடைக்கிறது. நமக்கும் பாபா போதுமான நேரம் தான் எல்லா பிகேஸுக்கும் கொடுக்குறாரு, இல்லைன்னா கிடையாது. ஆகையால் வேகமாக முயற்சி செய்து காலதாமத்தை ஈடு செய்து கொள்ளுங்கள்ன்றாரு. இங்கு வந்து வருமானம் செய்வதில் ஈடுபட்டு விடுங்கள். மதுபானில போயிட்டு பாபாவை நினைக்கிறதுல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம வீட்டிலே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் நினைக்க மாட்டோம். அடுத்து ஒரே மாயாவோட குறுக்கீடு அதிகமா இருக்கும். ஒன்றும் வேலை வெட்டி அப்படின்னு ஓடிட்டே இருப்போம். அதனால தான் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு 7 நாள் பட்டின்ட்டு மதுபன் போயிடணும். அங்கே போய் 7 நாள் அனுபவம் பண்ணா ஒரு வாரத்திலே நம்ம ஒரு வருஷத்துக்கான வருமானத்தை ஈட்ட முடியும். அதனால மதுபன் வந்து வருமானம் செய்யறதுல ஈடுபட்டுருங்க. இவ்வாறு செய்யுங்கள், தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று பாபா வழியும் சொல்றாரு. தந்தையின் ஸ்ரீமத் படி நடங்க. விமானத்திலிருந்து நோட்டீஸ் போடுங்க. இவர்கள் சரியான செய்தியை தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்பதை மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். பாரதம் எவ்வளவு உயர்ந்தது, பாபா எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று யாரும் கூறிவிடக் கூடாத அளவுக்கு அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கன்றாரு. இப்ப சொன்னா எல்லாம் சிரிப்பாங்க தான். நீங்க நோட்டீஸே கொண்டு போய் கொடுப்பீங்க, உங்களை மேலங்களும் பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா கடைசியா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மேல சரியான விட்டு மேல வந்து, இவங்க எனக்கு பக்கத்து வீட்டுல தான் இருந்தாங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு, நீங்க வந்ததே எங்களுக்கு தெரியாது பாபா, நீங்க சொல்லியிருக்கலாம்ல, நாங்க தான் நம்பல. ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்களும் வந்து சென்டர்ல வந்து முரளி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். நீங்க எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிடக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரியப்படுத்துருங்க, நியூஸ் வந்து சொல்லிடுங்க. அதாவது கூச்சப்படாதீங்க, நம்மள ஏதாவது நினைச்சிருவாங்களோன்ட்டு நீங்க நியூஸ் சொல்லுங்க, அவ்வளவுதான். கடவுள் வந்துட்டாரு, அவரோட காரியம் நடைபெற்றுட்டு இருக்குது. லூசுன்னு கூட நினைப்பாங்க, நினைச்சிட்டு போட்டோம். நமக்கு என்ன கவலை? நம்ம உண்மைதானே சொல்றோம், உண்மைதானே சொல்றோம். கடவுள் அவரோட வேலையும் பண்ணிட்டு இருக்க. இந்த முரளிலாம் கேட்கும் போது எப்படி இருக்கு நமக்கு? விதவிதமா முரளி சொல்றாரு, எப்படி மாத்திட்டு இருக்காரு எல்லாரையும். தைரியத்தோட புரிய வைக்கணும். எல்லாருக்கும் புரிய வச்சுட்டோம்னா, சொல்லிடணும். நியூஸ் சொல்லிட்டோம்னா அவ்வளவுதான், அவங்க நம்புறாங்க, நம்பாட்டி போறாங்க. அது நமக்கு அந்த அந்த கவலை நமக்கு கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுங்கன்றாரு. நல்லது. இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புத்திசாலிகளாகி தன்னை சோதித்து கொள்ள வேண்டும். கண்கள் ஏமாற்றுவது இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. எந்த கர்மேந்திரத்திற்கும் வசமாகி தலைக்கீழான தவறான காரியம் செய்யக்கூடாதுன்றாரு. நினைவு பலத்தின் மூலம் கர்மேந்திரங்களின் ஏமாற்றத்திலிருந்து விடுபட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா நினைச்சுதான் நம்ம வந்து இந்த 5 கர்மேந்திரங்களையும் நம்ம வந்து மனசு, புத்தி, கண்ணு, காது இதெல்லாம் ஏமாத்துறதுல இருந்து விடுபட வேண்டும். ஏன்னா கடைசியில இது ஏமாத்திடணும், அதனாலதான் பதவியே போயிடும். அதனால இப்பயே ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. 2வது பாயிண்ட், இந்த உண்மையான வருமானத்திற்காக நேரம் ஒதுக்கணும். கடைசியில் வந்தாலும் தீவிர முயற்சி செய்து முன்னேற்றம் அடைய வேண்டும். இது விக்கிரமங்களை விநாசம் செய்யக்கூடிய டைம்.
இப்போ போய் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, மேலும் மேலும் விக்கிரமங்களை அதிகமாக்கிடக்கூடாது. ஆகையால் எந்த விக்கிரமும் இப்போ செய்யக்கூடாதுன்றாரு. வரதானம் பாலகன் ஆகுவதன் மூலம் மாலிக் ஆகுவது என்ற பாடத்தின் மூலமாக அகங்காரியாக அகங்காரமற்றவராக, மேலும் நிராகாரி சரீரமற்றவராக ஆகுக. இப்ப குழந்தை ஆகிறது மூலமா எஜமானனாக ஆகுவது, மாலிக் ஆகுது. குழந்தையானாதான் நம்ம பாபா குழந்தையானாதான் நம்மளால எஜமானனா ஆக முடியும். அந்த அந்த பாடத்தின் மூலம் அகங்காரமற்றவரா ஆயிடுங்க. எங்க எதுனாலும் அப்படியே பொறுத்து போயிடுங்க, அப்படியே பணிஞ்சு போயிருங்கன்றாரு. யாராவது ஏதாவது நான் வந்து நீங்க இதை செய்யக்கூடாது, நான் தான் செய்வேன்னு சொன்னா ஒத்துக்கங்க, பரவாயில்ல, விட்டுடுங்க, எல்லாத்துலயும் அகங்காரியா ஆயிடுங்கன்றாரு. ஏட்டா போட்டிக்கு அந்த துவாபரேக கலியுகத்துல இருந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அகங்காரம், ஏன்னா அகங்காரியா இருந்தாதான் சிவபாபா சமான் ஆக முடியும். ஏன்னா பாபாவுக்கு கொஞ்சம் கூட ஈகோ கிடையாது. அப்ப ஈகோன்னா என்னன்னே தெரியாது பாபாவுக்கு. அப்ப அவருக்கு சமானமா ஆகணும்னா தேக உணர்வை விடணும். நிராகாரி நிரகங்காரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. குழந்தை ஆகுவது என்றால் அர்த்தம் எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுவதாகும். ஒருவர் எத்தனை பெரிய தேசத்திற்கு கூட முதலாளியாக இருக்கலாம், செல்வம் மற்றும் குடும்பத்தின் முதலாளியாக இருக்கலாம். ஆனால் தன் தந்தைக்கு முன்னால் அவர்கள் அனைவரும் குழந்தைகளே. இப்போ ஒருத்தவங்க எவ்வளோ பெரிய பிஎம்மா இருந்தாலும் சரி, சிஎம்மா இருந்தாலும் சரி, அவங்க அவங்க அப்பாவுக்கு அவர் புள்ள தானே. அவர் எப்போ பெரிய குடும்பத்தின் முதலாளியா கூட இருந்தா கூட அவர் அவங்க அப்பாவுக்கு குழந்தை தானே. நீங்கள் பிராமண குழந்தைகள் கூட பாலகன் ஆகின்றீர்கள் என்றால் அர்த்தம் கவலையற்ற ராஜாவாக, மேலும் எதிர்காலத்தில் விஸ்வத்திற்கு மாலிக்காக இப்ப ஆகுறீங்க. இப்ப பாபா குழந்தை ஆயிட்டோம்னா நம்ம பாபாவுக்கு குழந்தை பிகே ஆயிட்டோம்னாலே நம்ம பாபாவுக்கு குழந்தைனா அதோட அர்த்தம் என்னன்னா நம்ம கவலையற்ற ராஜா. நம்ம எல்லா பொறுப்பையும் பாபாட்ட ஒப்படைச்சு அப்பாட்ட ஒப்படைச்சு நீங்க ஃப்ரீயா இருங்க. எதிர்காலத்துல நீங்க விஸ்வத்திற்கே ராஜாவா ஆக போறீங்கன்றாரு. குழந்தை ஆகுவதன் மூலம் நான் முதலாளி ஆகுகின்றேன் என்ற நினைவு சதா அகங்காரி மற்றும் நிராகாரி நிலையினுடைய அனுபவத்தை சேவிக்கும்ன்றாரு. இப்ப எல்லாத்துலயும் ஒத்துக்கு போயிடும், எல்லாத்தையும் பொறுமையா போயிடும், பணிவா போயிடும். குழந்தை, நான் பாபாவோட குழந்தைன்றது அடிக்கடி ஞாபகம் வரும்போது நம்ம முதலாளி ஆயிடுறோம்னு சொல்றாரு. அந்த நினைவு இருக்கும்போது சாதாரணமாவே உங்களுக்கு வந்து நிராகாரி நிரகங்காரி நிலையை அனுபவத்தை செய்விக்கும், சதா காலமும் உங்களுக்கு செய்விக்கின்றாரு. பாலகன் ஆகுவது, அதாவது குழந்தை ஆகுவது என்றால் அர்த்தம் மாயாவிடம் வந்து பாதுகாப்பாக இருப்பதாகுன்றாரு. அதாவது பாபாவுடைய குழந்தை ஆகிறதுனா பாபா கூடவே இருக்கிறது. அப்ப மாயாட்ட வந்து நம்ம பாதுகாப்பாக இருப்பதாகுன்றாரு. ஸ்லோகன் மகிழ்ச்சிய பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மை ஆகும். எனவே சதா மகிழ்ச்சியானவராக இருங்கள் சொல்றாரு. உலகத்துல எல்லாரும் கலியுகத்துல எல்லாம் பாருங்க, சூத்திர வாழ்க்கை எப்படி இருந்தது, நமக்கு ஒரே சோகமா கவலையா அப்படிதான் இருந்தது. ஆனா பிகே வாழ்க்கை வந்து மகிழ்ச்சி தான் பிகே வாழ்க்கையோட தனித்தன்மைன்றாரு. கடவுளே இருக்காரு, எல்லா அவர் பொறுப்பு, அதாவது அவர் தலையில எல்லா பொறுப்பையும் போட்டு நம்ம ஃப்ரீயா ஜாலியா இருக்கணும். அதனால எனவே சதா மகிழ்ச்சியானவராக இருங்க. ஏன்னா நம்ம கூடவே கடவுளே இருக்கிறாருல்ல. முனையாவது கடவுள் யாருன்னு தெரியாம பக்தியில அலைஞ்சிட்டு இருந்தோம், இவரா அவரா அவரா இவரான்னு. உண்மையான கடவுள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு நமக்கு கவலை. சதா மகிழ்ச்சியானவரா இருங்கன்றாரு. அவ்யக்த சமிகை சங்கல்ப சக்தியை, எண்ணங்களின் சக்தி சேமிப்பதன் மூலம் உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக ஆகுங்கள். எந்த காரியத்தை இன்றைய அநேக செல்வந்தர்களால் செய்ய முடியாதோ அந்த காரியத்தை, அதாவது ஆத்மாக்களை ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சம்பாதிக்க வைக்கக்கூடிய காரியத்தை உங்களுடைய ஒரு எண்ணத்தினால் செய்ய முடியுன்றாரு. இந்த இப்ப இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க கூட செய்ய முடியாத காரியம் என்னன்னா, பல பேரை பல அடி ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சம்பாதிக்க வைக்கக்கூடிய, நம்ம மட்டும் சம்பாதிக்கல, எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கணும். அவங்கெல்லாம் அவங்க மட்டும் பணக்காரா இருப்பாங்க, மற்றவங்கள ஏழைக்கு உதவுவாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்மளும் பணக்காராயி மற்றவங்களையும் பணக்காரங்களா ஆக்கக்கூடிய காரியம் நம்மளுடைய ஒரு எண்ணத்தினால செய்ய முடியும். எனவே உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்க. இவங்களும் பிகே ஆகட்டும், நம்ம கூட இருக்கிறவங்க தான். ஏன் அவங்களுக்கு சொன்னா என்ன, சிலர் அவங்களுக்கு சொல்லக்கூடாது இவங்களும் சொல்லக்கூடாதுன்னு இருப்பாங்க. அதாவது லௌகீகத்திலே இவங்களுக்கு கொடுக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு இருக்கிறவங்க இந்த ஞானத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லாதீங்க, அவங்களாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கக்கூடாது. நம்ம உயர்ந்த எண்ணங்களை தான் உருவாக்கணும். எனவே உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்கள். உயர்ந்த எண்ணங்களுடைய சக்தியை அந்த அளவுக்கு சுத்தமானதாக ஆக்குங்கள் சொல்றாரு. இப்ப நீங்க பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்குங்க, அந்த சக்தியை அவ்வளோ கிளியரா சுத்தமா பியூரிஃபை பண்ணி அனுப்புங்கன்றாரு. பியூரிஃபை பண்ணுங்க, அதாவது அதில் கொஞ்சம் கூட மீனாத அசுத்தம் கூட இருத்தல் கூடாது, கொஞ்சம் கூட அதுல கலப்படம் இருக்கக்கூடாது.
அப்போது அந்த சக்தி ஆச்சரியமான காரியங்களை செய்யுன்றார். உங்களால முடியாத காரியம் ஒண்ணுமே இருக்காதுன்றாரு. அந்த அளவுக்கு பியூரிட்டி தாட்ஸ்ல இருந்துச்சுன்னா, எண்ணங்கள்ல இருந்துச்சுன்னா, அந்த சக்தி என்ன ஒன்னாலும் செஞ்சு காட்டும்ன்றாரு. ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்ய, நீங்க நினைச்சு பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றாரு பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.